Hello everyone, welcome to Madurai Neet Physics Academy. So இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் 2023க்கான physics question ஃபுல்லா நம்ம வந்து சால்வ் பண்ண போறோம். 1 to 50 questions வந்து சால்வ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் பேப்பரை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு வந்து ஈஸியா டஃபா அப்படின்னு கேட்டா வெரி ஈஸி அல்லது மாடரேட்னு கூட சொல்லலாம். டஃப் வந்து கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஓகே, ஃபார்முலா தெரிஞ்சா டைரக்டா சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து பார்க்கலாம். The ratio of radius of gyration of solid sphere of mass m and radius r about its own axis to the radius of gyration of thin hollow sphere of the same mass and radius about its axis is அப்படின்றாங்க. ஸோ ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் ஃபார்முலா வந்து சாலிட் ஸ்பியருக்கும் தின் ஹாலோ ஸ்பியருக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சினாலே ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டாகவே நம்மகிட்ட இருக்கு. சாலிட் ஸ்பியருக்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் K1 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். is equal to 2 by 5r. அதே இது ஹாலோ ஸ்பியருக்கு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் K2 கூட வச்சுக்குவோம். is equal to root 2 by 3r. ரெண்டுக்கும் சேம் மாஸ் அண்ட் சேம் ரேடியஸ் அப்படின்னு சொன்னனால ரேடியஸ் எல்லாம் சேமாக தான் இருக்கு போகுது. இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணோம்னா ஆர்ஆர் கேன்சல் ஆயிரும், 2 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் உங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா ரூட்டு 3/5. ஸோ அதை நம்ம ஸ்கொயர் பண்ணால் 3/5 தான் இருக்க போகுது. என்ன ரேஷியோவில் இருக்குன்னு தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ ரேஷியோ வந்து 3/5. ரெண்டு ஃபார்முலா தான், இது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்டாக இருக்குது. அப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். டூயல் நேச்சர் ஆஃப் மேட்டரில் ஃபோட்டோ எலக்ட்ரிக் சம்மந்தமாக இருக்குது. த ஒர்க் ஃபங்க்ஷன் ஆஃப் cesium, potassium and sodium are 2.14 electron volt, 2.30 electron volt, 2.75 electron volt. If the incident electromagnetic radiation has an incident energy of 2.2 electron volt, which of these photosensitive surfaces may emit photoelectrons அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்டை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னா என்னன்னா, இந்த மாதிரி ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்கு. இந்த மெட்டல் சர்ஃபேஸில் லைட் வந்து பட்டுச்சுன்னா, ஏதோ ஒரு லைட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் உள்ள லைட் வந்து படும்போது இதுல இருந்து நம்மளுக்கு எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகும். இதுதான் வந்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல இந்த வரக்கூடிய லைட்டு ஓட எனர்ஜி வந்து இந்த மெட்டலுக்குன்னு ஒரு ஒர்க் ஃபங்க்ஷன் இருக்கும், ஃபைன்னு சொல்லுவோம். இந்த ஃபையை காட்டிலும் அது வந்து அதிகமாக இருக்கும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த எலக்ட்ரான் வந்து வெளியில் எமிட் ஆகும். அது வரைக்கும் எமிட் ஆகாது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 3 மெட்டல் கொடுத்துருக்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? சீசியம் கொடுத்துருக்குறாங்க, பொட்டாசியம் கொடுத்துருக்குறாங்க, அதுக்கடுத்து சோடியம் கொடுத்துருக்குறாங்க. சீசியம், பொட்டாசியம், சோடியம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒர்க் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து சீசியம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2.14 எலக்ட்ரான் வோல்ட்டு, இதுக்கு வந்து 2.30 எலக்ட்ரான் வோல்ட்டு, இதுக்கு 2.75 எலக்ட்ரான் வோல்ட்டு. ஓகே, இந்த வரக்கூடிய லைட்டு வந்து இந்த ஒர்க் ஃபங்க்ஷனை காட்டிலும் அதிகமாக இருந்தால் தான் அங்கே ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து நடக்கும். சரியா? இப்போ இதில் வந்து லைட்டோடைய எனர்ஜி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.20 எலக்ட்ரான் வோல்ட். வரக்கூடிய லைட் வந்து 2.20 எலக்ட்ரான் வோல்ட். அப்போ கண்டிப்பாக சிசிஎம்ல மட்டும்தான் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வந்து நடக்கும். அதாவது எமிஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து நடக்கும். மற்றபடி இதுலையும் வெளியில் வராது, இதுலையும் வெளியில் வராது. ஏன்னா இதனுடைய ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து 2.30, வரக்கூடிய எனர்ஜி வந்து 2.20 தான். இது கண்டிப்பாக ஒர்க் ஃபங்க்ஷனை காட்டிலும் அதிகமாக இருக்கும். அப்போது இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா only cesium only. Okay, next question. The amount of energy required to form a soap bubble of radius 2 cm from a soap solution is nearly அப்படின்னு சொல்லிட்டு surface tension of soap solution வந்து கொடுத்துருக்காங்க. Again direct formula. Energy required to form soap bubble E is equal to 2 into surface tension into surface area. அவ்வளோதான், இவ்வளோதான் ஃபார்முலாவே. ஸோ இங்கே வந்து 2 into surface tension வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? surface tension ஆஃப் soap bubble வந்து 0.03 நியூட்டன் பெர் மீட்டர். அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிற போது பபிள் அது வந்து ஸ்பியர் மாதிரி வந்துடும். ஸோ அதுக்கான சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 4πr². ஆறுங்கிறது ரேடியஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 2 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து 2 into 10⁻⁻2 to the power 2, 4πr². அவ்வளோதான். இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
4. Okay. So the 2 into 0.03 into இது ஒரு 4 வெளியில வரும். 16 pi into 10 power minus 4 அப்படின்னு சொல்லி வரும். அண்ட் அகெயின் இதை வந்து நீங்கள் 10 power minus 2 போட்டிங்கன்னா அது 10 power minus 6 ஆயிரும். 10 power minus 6 2 into 3 into 16 பைன்னு வரும். நத்திங் பட் 6 into 16 pi. ஸோ 6 into 16 pi நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 301.71 into 10 power minus 6 வரும். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 power minus 4ல் தான் இருக்குது ஆன்சர். அப்போது இது வந்து 3.01 into 10 power minus 4 ஜூல். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஸோ ஆப்ஷன் வந்து 2 தான். ஓகே, இதை டேரெக்டாக கால்குலேட் பண்ணுங்கள். நான் கால்குலேட் பண்ணி பார்த்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Again, easy question from current electricity. The resistance of a carbon resistor determined from color codes is 22,000 plus or minus 5% ohm. The color of the third band must be அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எப்படி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பிபி ராய் அப்படின்னு சொல்லுவோம். பிளாக்கு, ப்ரௌனு, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ அப்படி போயிட்டே இருக்கும். ஸோ இது வந்து 0, 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர் வந்து, அதாவது இப்போ நம்மகிட்ட இப்படி கலர் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு 3 கலர் இருக்கு. 4வது வந்து கோல்டோ சில்வரோ, இந்த 3க்கு மட்டும் இப்போதைக்கு கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு என்ன கலர் இருக்கோ, சப்போஸ் இங்கே வந்து எனக்கு ரெட் இருக்குன்னு வச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இங்கே இதுபடி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெட் இருக்குது, 2வதும் ரெட் இருக்குது, 3வது மட்டும் எனக்கு ஆரஞ்சு இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, அப்போது ரெட்டுக்கு என்ன நம்பர் பாருங்கள், 2. அப்படியே 2 எழுதிக்கிறணும். அடுத்த ரெட்டுக்கு 2 அப்படியே எழுதிக்கணும், 22. 3வது கலரில் இருக்கிறது மட்டும் 10 பவரில் எழுதிக்கணும். இன்டூ 10 பவர் ஆரஞ்சுக்கு வந்து என்ன இருக்குது, 3. ஸோ இப்படி போட்டால் தான் நம்மளுக்கு வந்து 22,000 வந்து வரும். ஓகே, இவங்க கேட்குறது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தேர்ட் பேண்ட் தான் கேட்குறாங்க. ஸோ தேர்ட் பேண்ட் அப்படிங்கிற போது இந்த 3 வந்து எதுக்கு இருக்குது, ஆரஞ்சுக்கு தான் இருக்குது. ஸோ ஆரஞ்சு இஸ் யுவர் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். In a LCR circuit, the inductance L in a series LCR circuit. In a series LCR circuit, the inductance L is 10 millihenry, capacitance C is 1 microfarad, and the resistance R is 100 ohm. The frequency at which resonance occurs is. So resonanceல frequency என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சிக்கு நம்மளுக்கு ஃபார்முலா வந்து தெரியும். அதாவது ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1/√LC அப்படின்னு சொல்லி ஃபார்முலா வந்து தெரியும். ஓகே, இது ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி இன் ரேடியன் பெர் செகண்டில் சொல்லியிருக்காங்க. அதாவது ரெசனன்ஸ் கண்டிஷனில் வந்து எக்ஸ்எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸின்னு சொல்லுவோம். எக்ஸ்எல்ங்கிறது ஒமேகா எல், எக்ஸிங்கிறது வந்து 1/ωc. ஸோ இதில் வந்து நம்ம ஒமேகா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1/LC, ஒமேகா இஸ் ஈக்குவல் டு 1/√LC அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஸ்டாண்டர்டாக தெரியும். ஓகே, இவங்க வந்து நம்மளுக்கு ஃப்ரீக்வன்சி தான் கேட்குறாங்க. இந்த ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரேடியன் பெர் செகண்ட்லையும் கொடுத்துருக்காங்க, கிலோ ஹெர்ட்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு கிலோ ஹெர்ட்ஸு கால்குலேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரேடியன் பெர் செகண்ட் வந்துச்சுன்னா மாற்றிக்கணும். இப்போது ஒமேகா அப்படிங்கிறது வந்து 2πf which is equal to 1/√LC. ஸோ ஃப்ரீக்வன்சி f is equal to 1/2π√LC. ஸோ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 1/2π√Lங்கிறது வந்து நம்மளுக்கு 10 மில்லி ஹென்ரி. ஸோ 10 into 10 பவர் -3 மல்டிப்ளைடு பை கெப்பாசிட்டர் வந்து 1 மைக்ரோஃபேரட், 1 into 10 பவர் -6. ஓகே, which is equal to 1/2π√, இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 10 பவர் -9 plus 1 which becomes 10 பவர் -8. ஓகே, அப்புறம் ஏர்ல -8 வந்து ஒரு 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க. அதாவது 1/2π 10 பவர் -8 into 1/2. இது ரெண்டே கேன்சல் பண்ணிங்கன்னா 10 பவர் -4 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 10 பவர் 4 மேலே போயிட்டு கீழே 2π அப்படிங்கிறது வந்து. ஓகே, இவங்க கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொன்னதுனால கிலோ ஹெர்ட்ஸில் ஆன்சர் வருதான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். 10 into 10 பவர் 3, 3யை தனியாக வச்சுக்கோங்க, டிவைடட் பை 2π போட்டு பாருங்க. ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
10 divided by 2 into 22 by 7. The 7 மேலே போச்சுன்னா 70 by 44 into 10 power 3 into 10 power 3. So 7 by 44 அப்படின்னா உங்களுக்கு நியர்லி 1.59 தான் வரும் into 10 power 3. So 1.59 kilohertz. 1.59 kilohertz. So this is your answer. Okay. Just இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணா உங்க ஆன்சர் வரும். சப்போஸ் கிலோஹெர்ட்ஸ்ல வராம இருந்துச்சுன்னா நம்ம அடுத்த ரேடியனுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் क्वेश्चन. எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ல இருந்து இந்த क्वेश्चन வந்திருக்கு. சோ இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினா in plane electromagnetic wave traveling in free space the electric field component oscillates sinusoidally at a frequency of 2 into 10 power 10 hertz and amplitude 48 volt per meter. Then the amplitude of oscillating magnetic field is அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி போகும். ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இதுக்கு 90 டிகிரியில் நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆசிலேட் ஆகி போயிட்டே இருக்கும். இவங்க சொல்கிறது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஆம்ப்ளிடியூட் வந்து கொடுத்துட்டாங்க. இது வந்து கொடுத்துட்டாங்க. அதனோட ஆம்ப்ளிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா 48 வோல்ட் பெர் மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இவங்க என்ன கேட்குறாங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஆம்ப்ளிடியூட் வந்து கேட்குறாங்க. இந்த ஆம்ப்ளிடியூட் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா E டிவைடட் பை B, அதாவது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு டிவைடட் பை ஆம்ப்ளிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவல் டு C, வெலாசிட்டி ஆஃப் லைட். ஸோ நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஆம்ப்ளிடியூட் தான் கேட்குறாங்க. B இஸ் ஈக்குவல் டு E பை C. E கொடுத்துருக்குறாங்க 48, C வந்து நம்மளுக்கே தெரியும் 3 into 10 power 8. ஸோ 48 by 3 அப்படிங்கிறது வந்து 16 அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ 16 divided by 10 power 8, which is nothing but 16 into 10 power minus 8. ஸோ 16 into 10 power minus 8ல வந்து ஆன்சரே இல்லை. அப்போ நம்ம ஆன்சர் வந்து 1.6 into 10 power minus 7. 1.6 into 10 power minus 7. This is your answer. ஸோ ஒரே ஃபார்முலா. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். இது வந்து ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், செமிகண்டக்டர்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து போட்டோ வோல்டாயிக் டிவைஸ் கேன் கன்வெர்ட் ஆப்டிக்கல் ரேடியேஷன் இன்டு எலக்ட்ரிசிட்டி. ஓகே, கரெக்ட் தான். Zener diode is designed to operate under reverse bias in breakdown region. Yes, again இதுவும் கரெக்ட். So statement 1 and 2 both are correct. The photovoltaic device அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா நம்ம சோலார் பேனல்லாம் இருக்கிறதெல்லாம் photovoltaic device தான். அது என்ன பண்ணுது, ஆப்டிக்கல் ரேடியேஷன் லைட் பட்டுச்சுன்னா அதை எலக்ட்ரிசிட்டியாக நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். அதே மாதிரி Zener diode is designed to operate under reverse bias in breakdown region. Zener diode வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லி அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதை எப்பயுமே ரிவர்ஸ் பயாஸ்லாம் கனெக்ட் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு இப்படி ஒரு சர்க்யூட் இருக்குது அப்படின்னா Zener diode வந்து நம்ம எப்பயுமே ரிவர்ஸ் பயாஸ்லாம் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ Zener diode is designed to operate under reverse bias in breakdown region. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் 4 இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இது யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் வந்து இது எல்லாருமே கரெக்டாக பண்ணியிருப்பீங்க. The errors in the measurement which arise due to unpredictable fluctuations in temperature and voltage supply are அப்படிங்கிறது வந்து கண்டிப்பான முறையில் பர்சனல் எரர் கிடையாது, லீஸ்ட் கவுண்ட் எரரும் கிடையாது, இன்ஸ்ட்ருமெண்டல் எரரும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் ரேண்டம் எரர். Your option is random error. Next question. Integral E vector dot ds vector equal to 0 over a surface. Then the magnitude of electric field on the surface is constant. இதுக்கு முன்னாடி காஸ்ல படி பார்த்தோம்னா நம்ம இன்டெக்ரல் E dot ds equal to q in by epsilon naught அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, q in by epsilon naughtங்கிறது வந்து நம்ம வந்து ஃப்ளக்ஸ் ஃபை அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சார்ஜ் 0வா இருக்கணும், அப்படி இல்லாட்டி ஃப்ளக்ஸ் 0வா இருக்கணும். சரியா? அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து E dot ds வந்து 0வா வரும். ஸோ இதில் எந்த ஆப்ஷன் வந்து சூட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். The magnitude of electric field on the surface is constant. இது வராது. All charge must necessarily be inside the surface. சார்ஜ் உள்ள இருந்தால் நம்மளுக்கு வெளியில் ஃப்ளக்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் போகுது.
இது வராது. The electric field inside the surface is necessarily uniform. அப்படி அவசியமும் இல்லை. The number of flux lines entering the surface must be equal to number of flux lines leaving it. ஸோ இப்படி இருந்தால் வேணால் ஜீரோவாக இருக்கலாம். அதாவது ஃப்ளக்ஸ் நம்மளுக்கு ஜீரோவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு E.ds வந்து ஜீரோவாக இருக்கலாம். ஒன்று அந்த க்ளோசர் அந்த சர்ஃபேஸ்க்குள்ளே வந்து சார்ஜே இல்லாமல் இருந்தால் நம்மளுக்கு வந்து ஜீரோ. அப்படி இல்லாட்டி அங்கே ஃப்ளக்ஸ் ஜீரோவாக இருந்தால் நமக்கு வந்து ஃப்ளக்ஸ் எப்போ ஜீரோ ஆகும்னா என்ட்ரிங் எத்தனை லைன்ஸ் ஒரு சர்ஃபேஸ் க்ளோசர் சர்ஃபேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகுதோ அத்தனை லைன்ஸ் வெளியில் போச்சுன்னா ஃப்ளக்ஸ் வந்து இங்கே ஜீரோ அப்படிங்கும். ஸோ அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. Your option is 4. Next question. Current electricity lende if the galvanometer G does not show any deflection in the circuit shown, the value of R is given by அப்படின்னு சொல்றாங்க. இந்த galvanometerல எந்த டிஃப்ளெக்ஷனும் காமிக்கல அப்படின்னா இந்த வழியா போகக்கூடிய கரண்ட் வந்து ஜீரோ. இந்த galvanometer இந்த பிரான்ச்சில் போகக்கூடிய கரண்ட் வந்து ஜீரோ. ஸோ இந்த பிரான்ச்சில் எப்போ கரண்ட் வந்து போகிறது ஜீரோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேயும் ஒரே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கணும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அல்லது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸே இல்லைன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகாது. அப்போது இது வழியாக கரண்ட் போகலை அப்படின்னு என்ன அர்த்தம்னா இந்த 2 வோல்ட்டுக்கு ஈக்குவலான பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். இங்கே வந்து 2 வோல்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி இது வழியாக கரண்ட்டே போகலைன்னா இந்த சர்க்யூட்டே எடுத்து விட்டுறலாம். இந்த பிரான்ச்சே நம்ம தூக்கி விட்டுறலாம். தூக்கி விட்டோம்னா எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். 10 volt 400 ohm and R. ஸோ இப்போ இந்த ஆருக்கு அக்ராஸாக வந்து நம்மளுக்கு 2 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த 400 ஓம்க்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்ட் இருக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் லா படி 10 வோல்ட் வந்து 2 வோல்ட்டாக இங்கே பிரிஞ்சிருச்சு. ரிமைனிங் வந்து நம்மளுக்கு 8 வோல்ட் இதில் இருக்கும். ஓகே, 8 வோல்ட் இருக்கும் அப்படின்னா இங்கே இதுக்கு வோல்டேஜ் ட்ராப்பும் நமக்கு தெரியுது, இங்கே ரெசிஸ்டன்ஸும் தெரியுது. அப்போ இது வழியாக போகக்கூடிய கரண்ட்டை கண்டுபிடிக்கலாம். கரண்ட் I is equal to V/R which is nothing but 8 volt divided by 400 ohm which is nothing but 1/50 amps அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இது வழியாக போகக்கூடிய கரண்ட் வந்து நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சு போச்சு. 1/50 amps கரண்ட் வந்து இது வழியாக போகுது அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம், அவங்க R தான் கேட்குறாங்க. கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த சர்க்கியூட்டில் இங்கே இருந்து போங்க, இந்த 10லேருந்து அப்படியே ஒரு ரவுண்ட் வந்து வரணும். ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம இந்த 10 வந்து கரண்ட் இப்படி போகுதுன்னு வச்சுக்கிறோம். இந்த பேட்டரியிலேருந்து ப்ளஸ்ஸில் இருந்தால் வெளியில் வருது. அப்போது +10 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். +10 அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். அதுக்கடுத்து இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே போகும்போது நம்மளே இங்கே சைன் போட்டுக்கணும். இது ப்ளஸ், இது மைனஸ். கரண்ட் உள்ள நுழையிற இடம் ப்ளஸ், வெளியில் வர இடம் மைனஸ். அதே மாதிரி இந்த ரெசிஸ்டன்ஸ் உள்ளே போகக்கூடிய இடம், கரண்ட் உள்ளே போகக்கூடிய இடம் வந்து ப்ளஸ், வெளியில் வரக்கூடிய இடம் மைனஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ கரண்ட் வெளியில் வர்றது தான் கணக்கில் எடுக்கணும். பேட்டரியில் ப்ளஸ்லேருந்து வெளியில் வந்துச்சு, அதனால் நான் வந்து என்ன பண்ணிட்டேன், +10 அப்படின்னு சொல்லி போட்டேன். +10 இந்த ரெசிஸ்டன்ஸ் உள்ளே போயிட்டு மைனஸ் வழியாக வெளியில் வருது. ஸோ மைனஸ் இங்கே வோல்டேஜ் ட்ராப்பாக தான் எழுதணும். IR அப்படின்னு சொல்லலாம். ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் வந்து IR. ஸோ அங்கே போகக்கூடிய கரண்ட் வந்து 1/50 சீரிஸ் சர்க்யூட், அதனால எல்லா இடத்துலையும் கரண்ட் சேம். 1/50 மல்டிப்ளைடு பை ரெசிஸ்டன்ஸ் 400. அதுக்கடுத்து இது வழியாக போகக்கூடிய இது வந்து மைனஸ்லேருந்து தான் வெளியில் வருது. ஸோ மைனஸ் 1/50 மல்டிப்ளைடு பை இந்த ரெசிஸ்டன்ஸ் R ஈக்குவல் டு 0. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இது 450 காமனாக இருக்குது, இப்படி வச்சுக்குவோம். 10 ஈக்குவல் டு இதை ரெண்டையுமே அந்த சைட் கொண்டு போவோம். 400/50 ப்ளஸ் R/50. ஓகே, இதை நீங்கள் காமனாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது, 50 400 ப்ளஸ் R. 50 அந்த சைடு போச்சுன்னா 500 ஈக்குவல் டு 400 ப்ளஸ் R. R is equal to 500 minus 400, 100 ohm. So இதான் உங்களுடைய ஆன்சர், 100 ohm. Okay, next question. An AC source is connected to a capacitor C. Due to decrease in its operating frequency, இதில் எது வரும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு கெப்பாசிட்டன்ஸு ஏசி சோர்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே ஃபஸ்ட்டு எது மைண்டுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
xc is equal to 1 by omega c அப்படின்னு சொல்றோம். ஸோ 1 by omega c is nothing but 1 by 2 pi fc அப்படின்னு சொல்றோம். இவங்க டிக்ரீஸ் இன் ஃப்ரீக்வன்சி ஆப்ரேட்டிங் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஃப்ரீக்வன்சியை நம்ம கம்மி பண்ணோம்னா என்ன ஆகும்? ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம இங்கே கம்மி பண்ணோம்னா உங்களுடைய எக்ஸி அதாவது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து என்ன ஆகும் கேட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ அப்படி ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்க. கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்லி வருது, அப்போ கண்டிப்பாக வராது. கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி வருது, கான்ஸ்டன்ட்டாக இருக்காது. கண்டிப்பாக அதை குறைச்சோன்னா இது கூட தான் போகுது. இப்போ இது ரெண்டுமே வராது. அப்போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் சொன்னோன்னா பயந்துருவேனா, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இஸ் நத்திங் பட் கண்டக்ஷன் கரண்ட் ஐசி which is nothing but voltage divided by reactance. V by R போடுவோம்ல, அது மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் வந்ததுனால V by XC அப்படின்னு சொல்றோம். voltage divided by XC which is nothing but XC க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம்? 1 by omega C எழுதலாம். அந்த 1 by omega C மேலே போயிடும். V0 divided by 1 by omega C, so which is nothing but omega C V0 அப்படின்னு சொல்றோம். ஸோ உங்களுடைய கரண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ID எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது? ஃப்ரீக்வன்சிக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ நம்ம ஃப்ரீக்வன்சியை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே அவங்க என்ன பண்ணுறாங்க? ஃப்ரீக்வன்சி வந்து டிக்ரீஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீக்வன்சியை டிக்ரீஸ் பண்ணாங்கன்னா நம்மளுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டும் டிக்ரீஸ் ஆகும். ஸோ உங்களோட ஆப்ஷன் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 2. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். The minimum wavelength of X-rays produced by an electron accelerated through a potential difference of V volts is proportional to அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நம்ம E is equal to h நியூங்கிற ஃபார்முலாலேருந்து எடுத்து கொண்டு வந்துடலாம். E is equal to h நியூ, E is equal to h நியூக்கு பதிலாக C by lambda. எனர்ஜியை வந்து நம்ம எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ எலக்ட்ரான் வோல்ட் EV is equal to hc by lambda. ஸோ இதில் எதெல்லாம் கான்ஸ்டன்ட்னு பாருங்க. யுவர் lambda is inversely proportional to potential difference அப்படின்னு சொல்லி வரும். lambda is inversely proportional to potential difference. மற்றெல்லாம் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்ட் தான். ஓகே, ஸோ உங்களுடைய ஆப்ஷன் வந்து 1 தான். இதுலேருந்து உங்கள் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V is proportional to 1 by lambda, இல்லாட்டி lambda is proportional to 1 by V. ஸோ ஆப்ஷன் 1 தான். டைரக்ட் இந்த ஃபார்முலா தெரிஞ்சுன்னா போதும், இதை வச்சு நம்ம எடுத்து கொண்டு வந்துடலாம் இந்த இடத்துல. நெக்ஸ்ட் கொஸ்டின், again theory question. Venturi meter works on Bernoulli's principle தான் ஒர்க் ஆகுது. theory question. next one, a full wave rectifier circuit consists of 2 PN junction diodes, a center tapped transformer, capacitor and a load resistance. Which of these components remove the AC ripple from the rectified output அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது நார்மலாக உங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் ரெக்டிஃபயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். அதுக்கப்புறம் சென்டர் டேப் பண்ணியிருப்பாங்க, பிரிட்ஜ் மாதிரி இப்போ 2 டயோடு போட்டு சென்டர் டேப் பண்ணி இதுலேருந்து அவுட்புட் வந்து எடுப்பாங்க. இந்த அவுட்புட் எடுத்தால் அந்த அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் அப்படின்ட்டாங்க. ஸோ ஃபுல் வேவ் ரெக்டிஃபயருக்கு அவுட்புட் வந்து இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போது இந்த அவுட்புட் வந்துருச்சு. இந்த அவுட்புட்டில் இருக்கிற ரிப்பிள்ஸை வந்து எது கம்மி பண்ணும்? அப்படி ரிப்பிள்ஸ்னால் என்ன, நாய்ஸ் அல்லது டிஸ்டர்பன்ஸுங்கிற மாதிரி கூட சொல்லலாம். அதை வந்து எது வந்து ரிமூவ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பூரா ஒரு ரெக்டிஃபயராக இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இதில் இன்புட் கொடுக்குறீங்க, இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் ரெக்டிஃபை பண்ணி அவுட்புட் தருது வெளியில். இதுக்கு அக்ராஸாக ஒரு கெப்பாசிட்டர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்பிள் ஃப்ரீயாக ஒரு அவுட்புட் வந்து கிடைக்கும். கெப்பாசிட்டர் போட்டிங்கன்னா அது சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங் வந்து லேட் ஆகும். சப்போஸ் இந்த மாதிரி இப்படி நீங்கள் போகும்போது சார்ஜ் ஆகிக்கிறோம், டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு லேட் ஆகும், திரும்ப சார்ஜ் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு லேட் ஆகும், சார்ஜ் ஆகும், டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இப்படியே உங்களுக்கு ஸ்மூத்தாக ஒரு அவுட்புட் வந்து கொடுக்கும். இது எதனால கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுறதுனால கிடைக்கும். ஸோ யுவர் ஆன்சர் இஸ் கெப்பாசிட்டர். நெக்ஸ்ட் கொஸ்டின், a metal wire has mass 0.4 plus or minus 0.002 gram and radius வந்து இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, லென்த் வந்து இவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. The maximum possible percentage error in the measurement of density will nearly be அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டென்சிட்டி ஃபார்முலா போட்டு இதை நம்ம அப்ளை பண்ணோம்னா ஆன்சர் வந்துடும். ஸோ டென்சிட்டி ஃபார்முலா வந்து என்னது? ரோ இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம்.
மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ் வந்து நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான், ஹேஸ் த மாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை வால்யூம் அப்படிங்கிற போது இது வந்து வயர் அப்படிங்கிறதுனால சிலிண்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதனுடைய வால்யூம் வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹச்ன்னு சொல்லுவோம், இங்கே லென்த்துன்னு சொல்லிக்கலாம், பை ஆர் ஸ்கொயர் எல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் பெர்சன்டேஜ் எரர் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுவோம். பெர்சன்டேஜ் எரர் எப்படி கால்குலேட் பண்ணுறது? டென்சிட்டியோட பெர்சன்டேஜ் எரர் இஸ் ஈக்குவல் டு மாஸோடைய பெர்சன்டேஜ் எரர் ப்ளஸ் 2 இன்ட்டு ரேடியஸோட பெர்சன்டேஜ் எரர் ப்ளஸ் இந்த லென்த்தோடைய பெர்சன்டேஜ் எரர். அவ்வளோதான். இதை போட்டு கால்குலேட் பண்ணால் நமக்கு ஆன்சர் வரும். பெர்சன்டேஜ் எரர் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? அதாவது இந்த இப்போ மாஸுக்கு பெர்சன்டேஜ் எரர்னா இந்த டெல்எம் டிவைடட் பை எம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எம்னு சொல்லுவோம், அது ப்ளஸ் ஆர் மைனஸ் டெல்எம் சொல்லுவோம். டெல்எம் டிவைடட் பை எம் தான் மாஸோட பெர்சன்டேஜ் எரர். அதே மாதிரி தான் எல்லாத்துக்குமே. ஸோ 0.002 divided by 0.4 மாஸுக்கு இன்டூ 100 ப்ளஸ் 2 இன்ட்டு ரேடியஸ்க்கு வந்து 0.001 divided by 0.3 ப்ளஸ் இன்டூ 100 ப்ளஸ் லென்த்துக்கு 0.02 divided by 5 அப்படின்னு சொல்லுவோம் இன்டூ 100. ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய பெர்சன்டேஜ். ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா நியர்லி 1.6% அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதை கால்குலேட் பண்ணி பாருங்கள், ஆன்சர் வந்து வந்துடும். ஸோ ஒரு ஆப்ஷன் இஸ் 2. ஆப்ஷன் இஸ் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். அகைன் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின். இது வந்து வேவ் ஆப்டிக்ஸ்லேருந்து வந்துருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் 2 statements are given below. If the screen is moved away from the plane of slits, the angular separation of the fringes remains constant அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ the angular separation theta equal to lambda by d அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்போ இந்த d மாற தான் இந்த தீட்டா மாறும். இந்த d வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்ங்கிறது வந்து இந்த மாதிரி 2 ஸ்லிட் இருக்கும். இங்கே எனக்குள்ள ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். இது ஸ்க்ரீன், இது வந்து ஸ்லிட் பிளேன். இங்கே வந்து ஒரு லைட் வந்து அனுப்புவோம். இந்த லைட் வந்து 2ஆக பிரிஞ்சு இங்கே போய் நம்மளுக்கு ஆல்டர்னேட் டார்க் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் வந்து கிடைக்கும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஸ்லிட் பிளேன் அண்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது வந்து கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஸ்லிட்ஸ் இது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்மால் டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க என்ன சொல்றாங்க, ஸ்க்ரீன் இஸ் மூவ்ட் அவே ஃப்ரம் த பிளேன் ஆஃப் ஸ்லிட்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், டியை தான் மாத்துறாங்க. கேபிட்டல் டியை வந்து இவங்க வந்து மாத்துறாங்க. கேபிட்டல் டி இஸ் சேஞ்ச். இந்த கேபிட்டல் டி சேஞ்ச் பண்றதுனால ஆங்கிள் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் த ஃப்ரிஞ்சஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறாங்க. ஆமாம், கேபிட்டல் டிக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆங்கிள் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் த ஃப்ரிஞ்சஸ் தீட்டா டிபெண்ட்ஸ் ஆன் இந்த ஸ்லிட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஸ்லிட்ஸும் வேவ் லென்த் ஆஃப் த லைட்டை பொறுத்தா இருக்கு. ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் இஸ் ரீப்ளேஸ்டு பை another monochromatic source of larger wavelength, the angle of separation of fringes decreases. In the above statements எது கரெக்ட்ங்கிறது மாதிரி கேட்குறாங்க. If the monochromatic source is replaced by another monochromatic source of larger wavelength, the angle of separation of fringes decreases அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேவ் லென்த்தை மாற்றினா ஆங்கிள் ஆஃப் செப்பரேஷன் வந்து நம்மளுக்கு அப்படியே ப்ரொபோர்ஷனேட்டாக தான் மாறும். ஸோ வேவ் லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஆங்கிள் ஆஃப் செப்பரேஷன் தீட்டா வந்து இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, லார்ஜர் வேவ் லென்த் வரும்போது டிக்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு தப்பு. இந்த ஒரு ஃபார்முலா வச்சு ரெண்டையுமே சொல்லிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. ஸோ இங்கே உங்கள் ஆப்ஷன் வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் 1 is true and statement 2 is false. This is your option. Next question. The potential energy of a long spring when stretched by 2 cm is U. If the spring is stretched by 8 cm, the potential energy stored in it will be in terms of U அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க. ஸோ இது ஃபார்முலா தான், டைரக்ட் ஃபார்முலா. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் லாங் ஸ்ப்ரிங் U is equal to half k x square அப்படிங்கிற ஃபார்முலா வந்து தெரியும். சரி, இப்போ ஒரு 2 சென்டிமீட்டருக்கு இருக்கிற போது நம்மளுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி யூன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ
u is equal to half k 2 square அப்படிங்கிறது வந்து 4, which is nothing but 2. So u is equal to 2k அப்படின்னு சொல்லியாச்சு. இது வந்து எப்போ 2 centimeter எக்ஸ்டென்ஷன் அப்போ உங்களோட பொட்டன்ஷியல் எனர்ஜி u is equal to 2k. ஓகே, if the spring is stretched by 8 centimeter அப்படிங்கிறாங்க. அப்போ இதை வந்து நம்ம u dash அப்படின்னு வச்சுக்குவோம். half k 8 square, which is nothing but half k 64. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 32 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ u dash is equal to 32k அப்படின்னு சொல்லி வருது. u dash is equal to 32k. ஸோ இப்போ இது ரெண்டுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், u dash is equal to 16u அப்படின்னு சொல்லலாம். u dash is equal to 16u. u dash is equal to 16u. So this is your answer. Option 3 is your answer. Next question. So இந்த கொஸ்டின்ல நம்ம வந்து யோசிச்சு பண்ற மாதிரி இருக்கும். Light travels a distance x in time t1 in air and 10x in time t2 in another denser medium. What is the critical angle for this medium அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மட்டும் நம்ம கொஞ்சம் கால்குலேட் பண்ணி சொல்லணும். உதாரணத்துக்கு light travels a distance x in time t1 அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வச்சு இந்த டைம் t1 வந்து நான் கால்குலேட் பண்ண போகிறேன். t1 இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். லைட்டோட ஸ்பீடு வந்து c. ஓகே, அதே மாதிரி t2 இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். ஸோ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம 10x அப்படின்னு வச்சுக்கலாம். அங்கே ஸ்பீடு மாறுங்கிறதுனால v அப்படின்னு சொல்லி வச்சுக்கோம். v ஆர் ஸ்மால் v இந்த மாதிரி வச்சுக்கோம். ஓகே, ஸோ இதுலேருந்து velocity of light c is equal to x by t1 and இந்த velocity in denser mediumத்தில் அதனுடைய velocity is nothing but 10x by t2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நம்மளுக்கு இன்னொரு ஃபார்முலா ஒன்று தெரியும், என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா nu is equal to c velocity of light in air medium divided by velocity of light in any medium v அப்படின்னு சொல்லுவோம். So which is nothing but x by t1 divided by 10x by t2 அப்படின்னு சொல்லுவோம். x by t1 divided by 10x by t2. ஓகே, ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரப்போகுது, எக்ஸ் எக்ஸ் கேன்சல், t2 divided by 10 t1. ஸோ நியூ வந்து கால்குலேட் பண்ணியாச்சு, t2 divided by 10 t1. ஸோ அவங்க கேட்குறது வந்து வாட் இஸ் த கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. கிரிட்டிக்கல் ஆங்கிள் ஐசி I suffix c is equal to sin inverse of 1 by nu. ஃபார்முலா நமக்கு தெரியும், sin inverse of 1 by nu. அவ்வளோதான், இதை அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். sin inverse of nu வந்து t2 by 10 t1 அப்படின்னு சொல்லி இருக்கு. 1 by nu அப்படிங்கிற போது 10 t1 divided by t2 அப்படின்னு சொல்லி வரும். This is your critical angle. Okay, so t1 divided by 10 t1 divided by t2. Your option is 3. Okay, next question. Again alternating current la கேட்டிருக்காங்க. A 12 volt 60 watt lamp is connected to the secondary of a step down transformer whose primary is connected to AC mains of 220 volt. Assuming the transformer to be ideal, what is the current in the primary winding அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஐடியல் அப்படின்னு சொல்லிட்டாங்கனாலே டிரான்ஸ்ஃபார்மருடைய இன்புட் பவரும் அவுட்புட் பவரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில் 220 வோல்ட் ஏசி மெயின்ஸை கனெக்ட் பண்ணிட்டாங்க. சார் டிரான்ஸ்ஃபார்மரில் பிரைமரி வைண்டிங்கில் டிரான்ஸ்ஃபார்மரோட அதர் எண்ட், அதாவது ஸ்டெப் டவுனில் வந்து ஒரு பல்பு வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பல்பு வந்து 60 வாட் 12 வோல்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்ததுனால வாட் இஸ் த கரண்ட் இன் பிரைமரி வைண்டிங், இங்கே போகக்கூடிய கரண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு கேட்குறாங்க. இதில் போகக்கூடிய கரண்ட் I1 வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஐடியல் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொன்னதுனால இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர், அதாவது P1 இஸ் ஈக்குவல் டு P2. P1ங்கிறது நத்திங் பட் V1 I1 which is equal to P2ங்கிறது வந்து V2 I2. ஸோ இங்கே அவுட்புட் பவர் வந்து நம்மளுக்கு 60 வாட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு பதிலாக நீங்கள் டேரெக்டாக 60 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். இந்த V1 I1ல V1 வந்து நம்மளுக்கு இருக்குது 220 volt into I1 equal to 60. I1 is equal to 60 divided by 220. So 6 divided by 22, which is nothing but 3.
2 3s are 2 11s are. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 0.27 amps அப்படின்னு சொல்லி வரும். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, ஜஸ்ட் V1 I1 ஈக்குவல் டு P, அவ்வளோதான் ஆன்சர். ஒரே ஸ்டெப்பில் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ a football player is moving southward and suddenly turns eastward with the same speed to avoid an opponent. The force that acts on the player while turning is அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபுட்பால் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இனிஷியல் வெலாசிட்டியோடு அப்படி வராரு, வி இனிஷியல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். மூவிங் சவுத்வேர்ட், அதுக்கப்புறம் டேர்ன்ஸ் ஈஸ்ட்வேர்ட் வித் சேம் ஸ்பீட். இதே ஸ்பீடில் இவர் வந்து ஈஸ்ட்வேர்டில் போகிறாரு. ஃபைனல் வெலாசிட்டி ரெண்டோட மேக்னிடியூட் வந்து சேம். ஓகே, த ஃபோர்ஸ் தட் ஆக்ட்ஸ் ஆன் த பிளேயர் வைல் டர்னிங் இஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் ஃபுட்பால் பிளேயருடைய மாஸ் வந்து எம். ஸோ இது இனிஷியல் மொமெண்டமில் வருது, ஃபைனல் மொமெண்டமில் இவர் இந்த சைடு போகிறாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஃபோர்ஸ் அப்படிங்கிற பொழுது நியூட்டன் செகண்ட் லா படி ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் நத்திங் பட் m into v final minus m into v initial divided by time. ஸோ இதில் நம்ம இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் தான் நம்ம கால்குலேட் பண்ணோம். அவங்க வந்து இந்த ஃபோர்ஸ் த டேக்ஸ்ன்னு சொன்னதுனால இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் கால்குலேட் பண்ணாலே போதும். சேஞ்ச் இன் மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து v final மைனஸ் v initial அப்படின்னு சொல்லியிருக்கா. v final மைனஸ் v initial அப்படின்னு சொல்லியிருக்கு. மாசெல்லாம் தனியாக காமனாக அதுக்கு தனியாக எடுத்துக்கிறோம், இதை மட்டும் கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது எப்பயுமே சேஞ்ச் இன் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும், அல்லது சேஞ்ச் இன் மொமெண்டம் சொல்லி கால்குலேட் பண்ணணும், அல்லது சேஞ்ச் இன் எனிதிங் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணால் ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு டயக்ராமை லாஸ்ட்டாக மாற்றிக்கணும். இனிஷியலாக அந்த டயக்ராம் தான் வந்துச்சு, இப்போ இதுபடி நம்ம டயக்ராம் வந்து மாற்றிக்கிறோம். அதாவது வி ஃபைனல் அது அதே டைரக்ஷனில் தான் இருக்குது, ஒரு பிரச்சனை இல்லை. மைனஸ் வி இனிஷியல், ஸோ வி இனிஷியலோட டைரக்ஷனை மட்டும் மாற்றி விட்டுது. மைனஸ் வி இனிஷியல்னால் இப்படி வந்துடும். ஓகே, ஸோ இது ரெண்டுக்குமான ரிசல்டன்ட் வந்து பேரலோகிராம் லா அப்படியோ அல்லது ட்ரையாங்கிள் அப்படியோ இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட் வந்து இது வந்து சவுத் டைரக்ஷன், இது வந்து ஈஸ்ட் டைரக்ஷன், நார்த்து சவுத்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு. ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னா இது வந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Again current electricity ல இருந்து கொஸ்டின். The magnitude and the direction of the current in the following circuit is அப்படின்னு சொல்றாங்க. ஸோ magnitude and direction of the current in the following circuit. ஆப்ஷன் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0.5 amps from A to B, A to B, B to A, B to A அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த்ரூ E அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இவங்க இந்த பிரான்ச்சை மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதில் டைரக்ஷனும் மேக்னிடியூடும் சொன்னால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சீரிஸ் சர்க்யூட் தான், ஒரே டைரக்ஷன்லாம் கரண்ட், ஒரே கரண்ட் தான் எல்லா இடத்துலையும் ஃப்ளோ ஆக போகுது. அவங்க இந்த பிரான்ச்சில் மட்டும் எப்படி கரண்ட் போகுது அப்படிங்கிறது வந்து கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதை பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம், கரண்ட் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். ஸோ இங்கே வந்து 10 வோல்ட் மைனஸ் ப்ளஸ் இந்த இடத்துல இருக்குது தான் ஹையர் பொட்டன்ஷியல், 5 வோல்ட் வந்து லோயர் பொட்டன்ஷியல். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே இருந்து இங்கே தான் கரண்ட் ஃப்ளோ ஆகும். கண்டிப்பான முறையில் A to Bயில் தான் உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகும். A to B அப்படிங்கிற போது இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ எகைன் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கிர்ச்சாஃப்ஸ் லா வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். அதாவது இங்கேருந்து வாங்க, கரண்ட்டு இந்த டைரக்ஷனில் போகுது நான் சொல்லிட்டேன். அப்போது இந்த டைரக்ஷனில் போகுதுன்னா இப்படி வச்சுக்கிடுவோம், இந்த கரண்ட் வந்து I அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போது 2 ohmக்குள்ளே போகுது, ஸோ இதை ப்ளஸ் இதை மைனஸ்ன்னு போட்டுக்கிடுவேன். பேட்டரியில் இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ் இருக்குது. எகைன் ரெசிஸ்டன்ஸுக்கு நானே போட்டுருவேன் ப்ளஸ் மைனஸ், அவ்வளோதான். அதேபடி ஈக்குவேஷன் எழுதுங்க, ஆன்சர் வந்துடும். அதாவது மைனஸ்லேருந்து தான் வெளியில் வருது, ஸோ மைனஸ் 2I. அடுத்து இங்கே வந்து ப்ளஸ் 10, ப்ளஸ்லேருந்து தான் வெளியில் வருது, ஸோ ப்ளஸ் 10. அடுத்து இங்கே மைனஸ்லேருந்து தான் வெளியில் வருது, ஸோ மைனஸ் 5. அடுத்து இங்கே மைனஸ்லேருந்து வெளியில் வருது, ஸோ மைனஸ் 1I ஈக்குவல் டு 0. ஸோ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2I plus 10 minus 5 and இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. திரும்ப கரண்ட் எங்கே இங்கே வருது, ஸோ இதை ப்ளஸ் இதை மைனஸ் போட்டுக்கோங்க. ஸோ மைனஸ்லேருந்து வெளியில் வருது அப்படிங்கிறதுனால மைனஸ் 7I ஈக்குவல் டு 0.
இப்போதான் கிர்ச்சாஃப் வோல்டேஜ்ல வந்து அப்ளை பண்ணும், கிர்ச்சாஃப் லூப்ல வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ சால்வ் பண்ணுங்க. -10i plus 10 minus 5 equal to 0. So 10i equal to 5. இந்த 10 அந்த சைடு போச்சுன்னா 10i equal to 5. I equal to 5 by 10, which is nothing but 1 by 2, which is nothing but 0.5 amps. So 0.5 amps A to B க்கு போகுது through E. E வழியா தான் போகுது, இந்த பாயிண்ட் E வழியா தான் போகுது. So your option is 1. Okay. Next question. Angular acceleration of a body moving along the circumference of the circle is. So இது எப்பயுமே ஒரு பார்ட்டிகல் வந்து இப்படி சர்க்கிளில் ரொட்டேட் ஆகிட்டே இருந்துச்சுன்னா இதனோட ஆங்குலர் ஆக்சிலரேஷன் வந்து டுவர்ட்ஸ் த சென்டர் இருக்கும், அதாவது அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆங்குலர் ஆக்சிலரேஷன் வந்து அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். Next question. A bullet is fired from a gun at the speed of 280 meter per second in the direction 30 degree above the horizontal. The maximum height attained by the bullet is அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன் கொஸ்டின், டைரக்ட் கொஸ்டின். புல்லட் வந்து எப்படி ஃபயர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி 30 டிகிரியில் 280 மீட்டர் பர் செகண்டில் ஃபயர் பண்ணுறாங்க. இப்படி போயிட்டு இப்படி கீழே விழுவ போகுது. இந்த மேக்ஸிமம் ஹைட் வந்து கேட்குறாங்க. மேக்ஸிமம் ஹைட்டுக்கு டைரக்ட் ஃபார்முலா h is equal to u square sin square theta divided by 2g. அவ்வளோதான். g வந்து 9.8 யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. sin 30யோட வேல்யூ கூட கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஸோ u square is nothing but 280 into 280 sin square 30 வந்து நான் 1/2 வச்சுக்கிறேன். ஸோ 1/2 the whole square divided by 2 into 9.8. ஓகே, அண்ட் இது வந்து 2 அண்ட் இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 140 அப்படின்னு சொல்லி வரும். 140 அண்ட் அகெயின் 2 into g. இந்த 4 கீழே கொண்டு வந்துருங்க. 140 280 டிவைடட் பை 4 into 9.8. 4 இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 70 வரும். 4 7 70 அப்படின்னு சொல்லி வரும். அகெயின் இது ரெண்டையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9800 வருது. டிவைடட் பை 9.8 which is nothing but 1000 meter. டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன் இந்த கொஸ்டின்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின். The net magnetic flux through any closed surface is 0. ஏன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் நார்த் டு சவுத் போகும். அதனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு க்ளோஸ்ட் சர்ஃபேஸ்னா உள்ள என்ட்ராகும், திரும்ப வெளியில் வந்துடும். அதனால நெட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ எனி க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ் 0. நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் அகெயின் இது வந்து சீரிஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன். ஸோ ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டன்ஸும் பேரலல் கனெக்ஷன். இந்த பேரலலுக்கு அப்புறம் இந்த 3 மைக்ரோஃபேரட் இதில் சீரிஸ் இருக்கும். ஸோ பேரலலுக்கு வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா சி ஈக்குவலன்ட் இஸ் ஈக்குவல் டு இந்த இதுக்கு கால்குலேட் பண்ணுவோம். C1 plus C2 which is nothing but 3 microfarad plus 3 microfarad 6 microfarad. அந்த 6 microfarad வந்து அந்த 3 microfaradக்கு சீரிஸ்ல இருக்கு. இது வந்து இதுல சீரிஸ்ல இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலாக்கு அப்படியே ஆப்போசிட்ல வரும். சீரிஸ்ல இருக்குன்னா இது நம்ம C1 C2ன்னு வச்சுக்குவோம். சீரிஸ்ல கால்குலேட் பண்ணணும்னா நம்ம என்ன சொல்லுவோம், C equivalent is equal to C1 C2 divided by C1 plus C2. அந்த 1/C equivalent போட்டிங்கன்னா இப்படி தான் வரும் கடைசியில். ஸோ 3 into 6 divided by 3 plus 6 which is nothing but 18 divided by 9 is equal to 2 microfarad. So 2 microfarad is your answer. Okay. ஸோ ரெசிஸ்டன்ஸ்னா நம்ம R1 plus R2 போடுவோம் சீரீஸில் இருக்கும்போது. கெப்பாசிட்டன்ஸுங்கிற போது அப்படியே மாற்றி போடுவோம்.
இதுக்கு ஆக்சுவலாக சீரீஸில் இருக்குன்னா இதுக்கான ஃபார்முலா வந்து 1/c ஈக்குவலண்ட் இஸ் ஈக்குவல் டு 1/c1 + 1/c2 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ இது ரெண்டும் பேரலல், அதுக்கு ஒரு ஈக்குவலண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அது சீரீஸ் வித் இந்த 3 மைக்ரோஃபாரட். ஓகே, ஸோ ஒரு ஆப்ஷன் இஸ் 2. நெக்ஸ்ட் கொஸ்டின். Again easy and a formula question. A vehicle travels half the distance with the speed v and remaining distance with the speed 2v. Its average speed is. ஸோ இதுக்கு வந்து நம்ம சேனலில் கைனமேட்டிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கனாலே 4 இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ்ன்னு சொல்லியிருப்போம். அதில் இது ஒரு ஃபார்முலா தான் இது. ஸோ இந்த மாதிரி ஹாஃப் த டிஸ்டன்ஸ் விங்கிற ஸ்பீட்லையும் அடுத்த ஹாஃப் டிஸ்டன்ஸ் வந்து 2vங்கிற ஸ்பீட்லையும் போச்சுன்னா இதனுடைய ஆவரேஜ் ஸ்பீட் டைரக்ட் ஃபார்முலா v average is equal to 2v1 v2 divided by v1 plus v2 அப்படின்னு சொல்லிடும். ஸோ இங்கே 2 into v1 அப்படிங்கிறதுக்கு பதிலாக v, v2ங்கிறதுக்கு பதிலாக 2v divided by v1 plus v2, v plus 2v, which is nothing but 4v square divided by 3v. இதையும் கேன்சல் பண்ணுங்க. 4/3v. 4/3v. ஆப்ஷன் 2 is your answer. ஸோ டைரக்ட் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாக்கான எக்ஸ்பிளனேஷன் என்னன்னா கைனமேட்டிக்ஸ் பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு வந்து இந்த ஃபார்முலா இருக்கும். ஸோ அங்கே போய் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டினில் சீரிஸ் கனெக்ஷன் பேரல் கனெக்ஷன் டவுட்டாக இருக்குன்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ் பேரல் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். அதில் வந்து அப்படியே கெப்பாசிட்டருக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். The half-life of a radioactive substance is 20 minutes. In how much time the activity of substance drops to 1/16th of its initial value? Initial value. 1/6th of its initial value. So, half-life period அப்படிங்கிறது வந்து என்ன சொல்லலாம், ஒரு சப்ஸ்டன்ஸ் சே ஏ அப்படிங்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். இந்த சப்ஸ்டன்ஸ் வந்து டிகே ஆகிறதுக்கு, அதாவது பாதியாக டிகே ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதோ அதுதான் ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ ஏங்கிற சப்ஸ்டன்ஸ் a/2 ஆகிறதுக்கு எவ்வளோ நிமிஷம் ஆகுது? 20 நிமிஷம் ஆகுது. ஓகே, திரும்ப இந்த a/2 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேருந்து பாதி ஆகிறதுக்கு a/4 ஆகிறது. a/2 டிவைடட் பை 2, a/4 ஆகிறதுக்கு எகைன் ஒரு 20 நிமிஷம். எகைன் இந்த a/4 இன்னும் பாதி ஆகிறதுக்கு a/4 டிவைடட் பை 2 which is nothing but a/8, அதுக்கு ஒரு 20 நிமிஷம். அதே மாதிரி இந்த a/8 இன்னும் பாதி ஆகிறதுக்கு a/16 ஆகிறதுக்கு ஒரு 20 நிமிஷம். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 20 minutes, 20 minutes, 20 minutes and again 20 minutes. ஸோ 20, 20, 20, 80 minutes வந்து ஆகும். ஸோ டோட்டல் 80 minutes. This is your option. Very easy question. Next question. The temperature of a gas is minus 50 degrees Celsius. To what temperature the gas should be heated so that the RMS speed is increased by 3 times அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம ஆர்எம்எஸ் ஸ்பீடோட ஃபார்முலா v RMS is equal to √3RT divided by m அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் கான்ஸ்டன்ட் போக உங்கள் ஆர்எம்எஸ் ஸ்பீட் is proportional to √t அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதை வச்சு நான் ஃபார்முலா v1/v2 equal to √T1/T2 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இதே மாதிரி இங்கே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெல்வினும் டிகிரி செல்சியஸில் இருக்குது. எப்பயுமே டிகிரி செல்சியஸை கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதிலேயே ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிகிரி செல்சியஸ் வேணும்னா மாற்றிக்கணும். ஓகே, ஸோ இங்கே வந்து 3 times அதிகமாகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ மொத்தம் 4 அப்படிங்கிற மாதிரி வரும். அதாவது இனிஷியல் வெலாசிட்டி வந்து v, அதாவது v1ங்கிறது வந்து v and v2ங்கிறது வந்து 3 times இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அப்போ v plus 3v which is nothing but 4v அப்படின்னு சொல்லுவோம். அப்போ v1 divided by v2 which is nothing but, அதே மாதிரி இங்கே டெம்பரேச்சரை மாற்றிடுங்க. T1 is equal to minus 50 டிகிரி செல்சியஸில் இருக்குது. இது அப்படியே கெல்வினுக்கு மாற்றினீங்கன்னா minus 50 plus 273 which gives 223 Kelvin. அப்போது v divided by 4v is equal to T1க்கு பதிலாக 223 Kelvin divided by T. ஓகே, ஸோ இது 1/4 நீங்கள் ரூட்லாம் எடுத்தீங்கன்னா உங்கள் டெம்பரேச்சர் T is equal to
ஸ்கொயர் ஆகும். again 16 ஆயிடும். 16 into 223. 16 into 223 வந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து சம்திங் 3568 கெல்வின் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ கெல்வினில் பார்த்தோம்னா நம்மளுக்கு 3568 கெல்வின் வந்து கிடையாது. ஸோ அப்போ இதை வந்து டிகிரி செல்சியஸ்க்கு வந்து மாற்றுங்க. -273 போடுங்க. -273 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 3295 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஒரு ஆப்ஷன் இஸ் திஸ் ஒன். அகைன் இந்த ஃபார்முலா ஒரே ஒரு ஃபார்முலா தான். இது தெரிஞ்சுன்னா ரிலேஷன்ஷிப் வச்சு நம்மளே கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Carnot engine has efficiency of 50% when its source temperature is 327 degrees Celsius and the temperature of the sink is அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ கார்னாட் இன்ஜினில் எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்க, சோர்ஸோட டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க, சிங்கோட டெம்பரேச்சர் மட்டும் கேட்குறாங்க. ஸோ இதுவும் டைரக்ட் ஃபார்முலா. எஃபிஷியன்சி இஸ் ஈக்குவல் டு எஃபிஷியன்சி ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் T2 by T1 அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாட்டி T sink divided by T source அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, ஸோ இங்கே எதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, எஃபிஷியன்சி வந்து 50% அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 50%னா நம்ம வந்து 1/2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். 50/100 which is nothing but 1/2 is equal to 1 minus உங்களுடைய சிங்கோட டெம்பரேச்சர். சிங்கோட டெம்பரேச்சர் தான் எனக்கு தேவை. ஸோ T2 டிவைடட் பை சோர்ஸோட டெம்பரேச்சர் வந்து 327 டிகிரி செல்சியஸ். இது அப்படியே நீங்கள் கெல்வினுக்கு வந்து மாற்றுங்க. 327 டிகிரி ப்ளஸ் 273 which is equal to 600 கெல்வின் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 600 கெல்வின். ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். which is nothing but 1, இந்த 1 அந்த சைடு கொண்டு போவோம், இல்லை T2 by 600 இந்த சைடு கொண்டு வாங்க. T2 by 600 அந்த சைடு போயிடுச்சுன்னா உங்களுக்கு 1 minus 1/2 அப்படின்னு சொல்லி வரும். which is nothing but 2 minus இது 1 minus 1/2 is again 1/2 T2 by 600. T2 is equal to 600 by 2 which is nothing but 300 Kelvin. ஸோ கெல்வின்ல ஆன்சரில் again 300 இது அப்படியே நீங்கள் வந்து டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றுங்க. 300 minus 273 which is equal to 27 degree Celsius. ஸோ your option is 4. டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டியூஷன், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, இதில் T2ங்கிறது எப்பயுமே சிங்கோட டெம்பரேச்சராக இருக்கணும், T1ங்கிறது வந்து சோர்ஸோட டெம்பரேச்சராக இருக்கும். இது குழப்பிச்சுன்னா ஃபார்முலா அப்படி கூட எழுதிக்கோங்க. ஈட்டா இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் T sink டிவைடட் பை T source அப்படின்னா வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். The magnetic energy stored in an inductor of inductance 4 microhenry carrying a current of 2 amps is. Again, direct formula. Energy stored in an inductor U is equal to half Li square, which is nothing but 1/2 L the inductance 4 microhenry 4 into 10 power minus 6 into current square 2 square. Okay, so இதில் 2 cancel ஆயிரும். 4 into 10 power minus 6 into 2, so which is nothing but 8 into 10 power minus 6 which is equal to 8 microjoules. So your option is 8 microjoules. Direct formula. நம்ம பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 99% ஒரே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர மாதிரி தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின். Let a wire be suspended from the ceiling rigid support and stretched by a weight W attached at its free end. The longitudinal stress at any point of the cross-sectional area A of the wire is. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சீலிங்கில் ஒரு வெயிட் ஃபோர்ஸ் வந்து இந்த ரோப்ல அல்லது இந்த வயர்லேயே வந்து ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இது வயர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வயரில் வந்து ஆக்ட் ஆகுது. இவங்க கேட்குறது வந்து லாங்கிடியூடினல் ஸ்ட்ரெஸ் அப்படின்றாங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் ஃபோர்ஸ் பை ஏரியா. இங்கே ஃபோர்ஸுங்கிறது இந்த வெயிட் ஃபோர்ஸ் தான். ஸோ W/A இஸ் யுவர் ஆன்சர். அகெயின் சிம்பிள் ஒன். W/A இஸ் யுவர் ஆன்சர். Next question. An electric dipole is placed
at an angle of 30 degree with the electric field intensity 2 into 10 power 5 Newton per Coulomb, it experiences a torque equal to 4 Newton meter. Calculate the magnitude of charge on dipole if the dipole length is 2 centimeter அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் டைபோல் வச்சிருக்கிறாங்க. இதுதான் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைபோல் வந்து இருக்கு. இந்த மாதிரி ஒரு டைபோல், சாரி எலக்ட்ரிக் டைபோல் இருக்கு. ஸோ எலக்ட்ரிக் டைபோல்னா ஒரு மைனஸ், ஒரு நெகட்டிவ் சார்ஜும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உள்ள ஒரு டைபோல் வந்து இருக்கு. இது எவ்வளோ ஆங்கிள் மேக் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 30 டிகிரி மேக் பண்ணுது. இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 into 10 power 5 Newton per Coulomb அப்படின்னு வச்சுருக்காங்க. அவ்வளோதான். இப்போ இதனுடைய டார்க்கும் அவங்க வந்து கொடுத்துட்டாங்க, 4 நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்லி டார்க்கையும் கொடுத்துட்டாங்க. Again direct formula, torque tau is equal to PE sin theta. PE sin theta. இதுல P அப்படிங்கிறது வந்து டைபோல் மொமெண்ட். P dipole moment is equal to magnitude of any one of the charge Q multiplied by dipole length. டைபோலோட லென்த் நம்ம 2L சொல்லுவோம், நான் இங்கே Dன்னு சொல்லிக்கிறேன். அந்த 2ன்னு போட்டோம்னா நம்ம மல்டிப்ளை பண்ணிடுவோம், அதனால அந்த குழப்பம் இருக்கும். அதனால டைபோல் லென்த் வந்து D அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இங்கே டைபோல் லென்த் வந்து அவங்க 2 சென்டிமீட்டர் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, அகெயின் P multiplied by, சாரி P பதிலாக Q into 2D, Q into D போடுவோம். Q multiplied by D into E sin theta. எல்லா வேல்யூஸும் நம்மள்கிட்ட இருக்கு. டார்க் வந்து நம்மளுக்கு 4 நியூட்டன் மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அகெயின் சார்ஜ் Q தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அண்ட் டைபோல் லென்த் வந்து 2 சென்டிமீட்டர். அதாவது நம்ம டைபோல் வந்து நெகட்டிவ் சார்ஜ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆர் செப்பரேட்டட் பை எ டிஸ்டன்ஸ். இந்த லென்த் வந்து நம்ம 2L அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ டைபோல் லென்த்துங்கிறது வந்து இந்த 2L இஸ் ஈக்குவல் டு 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். நான் அந்த 2Lக்கு பதிலாக நான் Dன்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, இங்கே 2ஆல் மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது, ஆன்சர் தப்பாக போயிடும். ஸோ 2 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர் வந்து நான் 2 into 10 power -2 போட்டுக்கிறேன். 2 into 10 power -2 multiplied by electric field வந்து 2 into 10 power 5 multiplied by sin 30 is nothing but 1/2. again இது எதுவும் கேன்சல் ஆயிடும். ஸோ ரிமைனிங் வச்சு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா இந்த 2 இந்த 2 அப்படிங்கிறது, ஸோ 2 மட்டும் இந்த பக்கம் இருக்கும். இந்த சைடு 10 power -2 and 10 power +5 which is nothing but 10 power +3. அது இந்த சைடு வரும்போது 10 power -3 அப்படின்னு சொல்லி வரும், ஈக்குவல் டு Q. ஸோ சார்ஜ் Q is equal to 2 millicoulomb. So this is your answer. 2 millicoulomb is your answer. நெக்ஸ்ட் கொஸ்டின். இதில் மட்டும் 2 ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம், அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். PE sin theta, P க்கு பதிலாக Q into டைபோல் லென்த். இந்த டைபோல் லென்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், கேர்ஃபுல்லாக. நெக்ஸ்ட் கொஸ்டின். In hydrogen spectrum, the shortest wavelength in Balmer series is lambda. The shortest wavelength in bracket series is அப்படின்னு சொல்றாங்க. ஷார்டஸ்ட் வேவ்லென்த் அப்படின்னா நம்மளுக்கு இன்ஃபினிட்டிலேருந்து கால்குலேட் பண்ணணும், இன்ஃபினிட்டிலேருந்து கால்குலேட் பண்ணணும். சப்போஸ் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரமில் இது வந்து லைமன் சீரீஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இது பால்மர் சீரீஸ். பால்மர் சீரீஸ்க்கு அடுத்து வந்து உங்களுக்கு பாஸ்டன் சீரீஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு பிராக்கெட் சீரீஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம இது ரெண்டு தான் பார்க்க போகிறோம், பிராக்கெட் சீரீஸும் பால்மர் சீரீஸ். இப்போ ஷார்டஸ்ட் வேவ்லென்த் அப்படின்னு சொன்னதுனால உங்களுக்கு எங்கேருந்து கால்குலேட் பண்ணணும், இன்ஃபினிட்டிலேருந்து கால்குலேட் பண்ணணும். n is equal to இன்ஃபினிட்டிலேருந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ பால்மர் சீரீஸ்க்கு வந்து இன்ஃபினிட்டிலேருந்து n is equal to infinity to n is equal to 2 வரைக்கும் வரும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து n is equal to இன்ஃபினிட்டிலேருந்து n is equal to 4 வரைக்கும். ஓகே, ஃபார்முலா வந்து நம்மளுக்கு lambda is equal to 1 by lambda. 1 by lambda is equal to r into 1 by n1 square minus 1 by n2 square. ஓகே, இந்த n2ங்கிறது வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட்டி, ஸோ அதனால் நம்மளுக்கு அது 0 ஆகிடும். r into 1 by 2 square, n is equal to இங்கே 2 minus 1 by infinity, ஸோ இது 0 ஆகிடும். ஸோ 1 by lambda is equal to r by 4. lambda is equal to 4 by r அப்படின்னு சொல்லி வந்து. ஸோ இது வந்து நம்ம பால்மர் சீரீஸ்க்கு கால்குலேட் பண்ணியிருக்கோம், பால்மர். அப்படியே நீங்கள் வந்து இதை பிராக்கெட்டுக்கு கால்குலேட் பண்ணுங்கள்.
ப்ராக்கெட்க்கு இதே ஷார்ட்டஸ்ட் வேவ் லென்த்னா again 1 by lambda is equal to r into 1 by n1 square minus 1 by infinity அப்படிங்கிறது. ஸோ இங்கே n1 ஸ்கொயர்னு வராது, இங்கே வந்து நம்ம இங்கே 4 போட்டுக்கணும், n4 போட்டுக்கணும். ஸோ இது 4 ஸ்கொயர்னு வந்து 4 ஸ்கொயர் which is nothing but 1 by lambda is equal to r by 16. r by 16. ஸோ இது வந்து lambda bracket அப்படிங்களா lambda டேஷ்னு வச்சுக்கணும். lambda dash is equal to 16 by r. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. lambda dash is equal to 16 by r which is nothing but 4 lambda. 16 by r வந்து நம்ம எப்படி சொல்லலாம், 4 into 4 by r சொல்லி எழுதலாம். ஸோ 4 into lambda. ஸோ ஆப்ஷன் 1 is your answer. Okay. Next question. The ratio of frequencies of fundamental harmonic produced by open pipe to that of closed pipe having same length. அவ்வளோதான். Again same formula based question. So open pipe க்கு with length L, இதனோட frequency நான் F1 அப்படின்னு வச்சுக்கிறேன், which is equal to V by 2L அப்படின்னு சொல்லலாம். இதே closed pipe இதனுடைய length வந்து same L, இதனோட frequency நான் F2 வச்சுக்கிறேன், which is equal to V by 4L. direct formula. Ratio of open pipe to closed pipe தான் கேட்குறாங்க. ஸோ F1 by F2 is equal to VL எல்லாம் கேன்சல் ஆயிரும், 1 by 2 divided by 1 by 4. again இந்த 4 மேலே போயிடும், 2 கீழே வந்துடும். ஸோ 2 by 1 அப்படின்னு சொல்லி வரும். 2:1 is your answer. 2:1 is your answer. Next question. ஸோ இந்த கொஸ்டின் தான் டைம் எடுக்கும். Two bodies of mass m and 9m are placed at a distance r. The gravitational potential on line joining the bodies where the gravitational field equals 0 will be அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ எந்த இடத்துல கிராவிடேஷனல் ஃபீல்டு 0 இருக்கோ அந்த இடத்துல கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் வந்து கேட்குறாங்க. ஸோ இவங்க சொல்கிறத பார்த்தா சி மாஸ் m and another mass 9m both are separated by a distance r, capital R. The gravitational potential on the line joining the bodies where the gravitational field equals to 0 அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டு எந்த இடத்துல 0 இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ நான் இங்கே ஒரு பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். let the distance be x and இந்த டிஸ்டன்ஸ் வந்து r minus x அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஓகே, இப்போது கிராவிடேஷனல் ஃபீல்டு, அதாவது இந்த மாஸ்னால ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்லையும் இந்த மாஸ்னால ஒரு அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்லையும் இருக்கும். ஸோ நெட் கிராவிடேஷனல் ஃபீல்டு 0 இந்த இடத்துல ஆகுது அப்படின்னு சொல்லி நான் ஒரு அசம்ஷனுக்கு வந்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டும் வந்து ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். ஓகே, அதாவது gm by x ஸ்கொயர் இந்த மாஸ்னால இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு g into 9m by r minus x ஸ்கொயர். r minus x square. r minus x square. ஸோ இதில் g m எல்லாம் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வந்து r minus x by x the whole square. இந்த ஸ்கொயர் அங்கே போயிடும், ஈக்குவல் டு 9. ஸோ r minus x by x is equal to 3. r minus x by r minus x equal to 3x. r minus x equal to 3x. r equal to 4x. x is equal to r by 4. x is equal to r by 4. Okay. x is equal to r by 4. ஸோ இந்த r by 4 இந்த ஸ்மால் மாஸ்லேருந்து r by 4ங்கிற டிஸ்டன்ஸில் தான் நம்மளுக்கு வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து 0வா இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். நெட் கிராவிடேஷனல் ஃபீல்டு இந்த இடத்துல 0வா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த இடத்துல பொட்டன்ஷியல் மட்டும் கால்குலேட் பண்ணணும். அவங்க கேட்குறது தான் இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அந்த லைன் ஜாயினிங் அந்த பாடிஸ் வேர் த கிராவிடேஷனல் ஃபீல்டு இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ நான் அந்த r by 4ங்கிற இடத்துல கிராவிடேஷனல் ஃபீல்டு 0ன்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த சைட்லேருந்து r by 4 அப்படின்னா இங்கே வந்து எவ்வளோ இருக்க போகுது, r minus r by 4 which is nothing but 3r by 4 இருக்க போகுது. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3r by 4. இப்போ பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணலாம். பொட்டன்ஷியலுக்கு டைரக்ட் ஃபார்முலா v is equal to இந்த மாஸ்னால எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கும், மைனஸ் gm by
ஆர் பை ஃபோர், ஜிஎம் பை ஆர் மைனஸ் ஜிஎம் பை ஆர் தான் உங்களுடைய பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா. ஓகே, ஜிஎம் பை ஆர் பை ஃபோர் மைனஸ் ஜி இன்டூ 9m டிவைடட் பை 3r பை ஃபோர். ஓகே, இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா மைனஸ் 4gm பை ஆர் மைனஸ் இந்த 4 மேலே போயிடுச்சுன்னா ஏற்கனவே இந்த 3 கேன்சல் பண்ணி 9 கேன்சல் பண்ணிடுங்க, 3 12gm by r. ஸோ கீழே ஆர் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ மைனஸ் 16gm by r இஸ் யுவர் ஆன்சர். மைனஸ் 16gm by r இஸ் யுவர் ஆன்சர், ஆப்ஷன் 2. ஸோ இது ரெண்டாவது சம் நம்ம பெருசாக பண்ணுறது. ஓகே, இது வரைக்கும் பண்ண எல்லா சம்மும் ஸ்மாலர் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். A bullet from gun is fired on a rectangular wooden block with velocity u. When the bullet travels 24 cm through the block along its length horizontally, the velocity of the bullet becomes u by 3. Then it further penetrates into the block in the same direction before coming to rest exactly at the other end of the block. The total length of the block is அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய பிளாக் இருக்கு, பெரிய பிளாக்னு வேணா ஒரு பிளாக்னு வச்சுக்கிறோம், ரெக்டாங்குலர் பிளாக் இந்த மாதிரி இருக்கு. இதுல வந்து புல்லட் ஃப்ரம் த கன் இஸ் ஃபயர்ட் ஆன் எ ரெக்டாங்குலர் பிளாக் வித் வெலாசிட்டி u. இங்க வந்து ஒரு புல்லட் வந்து ஃபயர் பண்றாங்க வித் வெலாசிட்டி u. இதுல வந்து என்டர் ஆகுது இங்கே இந்த இடத்துல u, இங்க இடத்துலயே வச்சுக்கிறோம் u அப்படிங்கிற வெலாசிட்டியில போகுது. When the bullet travels 24 cm through the block along its length horizontally, இங்க இருந்து 24 cm டிராவல் பண்ணும்போது இதனோட வெலாசிட்டி வந்து u by 3 மாறிடுது அப்படிங்கிறாங்க. Velocity of the bullet becomes u by 3. Then it further penetrates into the block in the same direction. இதே டைரக்ஷன்ல ஃபர்தரா பெனட்ரேட் ஆகிட்டு போயிட்டே இருக்கு. ஓகே, சேம் டைரக்ஷன் பிஃபோர் கம்மிங் டு ரெஸ்ட் எக்ஸாக்ட்லி அட் த அதர் எண்ட் ஆஃப் த பிளாக். கரெக்டாக அந்த எக்ஸாக்ட்ல இந்த பிளாக்ல வந்து இதனுடைய வெலாசிட்டி வந்து என்ன ஆயிடுதுன்றாங்க, 0 ஆயிடுது அப்படிங்கிறாங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, டோட்டல் லென்த் ஆஃப் த பிளாக், இந்த லென்த் ஆஃப் த பிளாக் வந்து எவ்வளோ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதை எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, 2 ஈக்குவேஷனாக எழுதலாம். ஒன்று வந்து இங்கே ஏன்னா நம்மளுக்கு டைமே கொடுக்கல அப்படிங்கிற போது நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். v² - u² = 2as அந்த ஈக்குவேஷன் வந்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து இது 2 பாத்துக்கு வந்து பார்க்கணும். இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பி, இது பாயிண்ட் சி அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஏ டு பி ஒரு v² அந்த ஃபார்முலா தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். அதே மாதிரி ஏ டு சி தேர்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ரெண்டே யூஸ் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் ஏ டு பி கால்குலேட் பண்ணுவோம். ஏ டு பி v² = u² + 2as அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஃபைனல் வெலாசிட்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா u by 3 the whole square ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி வந்து u². இங்கே ஆக்சலரேஷன் வந்து டீசலரேட் ஆகும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆக்சலரேஷன் இந்த பக்கம் தான் இருக்கும், குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். ஸோ அதனால மைனஸ் போட்டுக்கோங்க. 2 × a × எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கு, 24 சென்டிமீட்டர். எல்லாமே இங்கே ஆன்சர் சென்டிமீட்டரில் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து மீட்டருக்கு மாற்றலை, அப்படியே 24 சென்டிமீட்டர்னே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ u² by 9 = u² - 48a. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த 48a இந்த சைடு கொண்டு வந்துருங்க. 48a = u² - u² by 9, which is nothing but 9u² - u². 8u² by 9 = 48a. 8u² by 9 = 48a, which is nothing but இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 8 48 6 டைம்ஸ் போகும். இது போச்சுன்னா 54 = u². u² = 54. இது அப்படியே வச்சுக்கோங்க. 54a, சாரி 54a, a × 54 வச்சுக்கோங்க. a × 54 = u². ஸோ u² = 54a அப்படின்னு சொல்லி ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அடுத்து நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ண போறோம்னா, a to c வந்து கால்குலேட் பண்ண போறோம். a to c இதே ஃபார்முலா v² = u² + 2as இதே ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போறோம். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி இந்த வெலாசிட்டியை தான் நம்ம எடுத்துக்கிறோம். சாரி, இனிஷியல் வெலாசிட்டி வந்து இந்த வெலாசிட்டி எடுத்துக்கிறோம். நம்ம a to c கால்குலேட் பண்றோம். அப்போ இந்த வெலாசிட்டி இதான் இனிஷியல் வெலாசிட்டி, இது கிடையாது.
A to Cங்கிறதுனால இதான் இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ u ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு a இன்ட்டு s 2 இன்ட்டு a இன்ட்டு எஸ்க்கு பதிலாக நான் எக்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். u ஸ்கொயருக்கு பதிலாக 54a இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, 0 ஈக்குவல் டு 54a, அது u ஸ்கொயரில் தான் இருக்குது, அதனால் அப்படியே எடுத்துக்கிறோம். மைனஸ் 2ax, minus 2ax, which is nothing but 54a equal to 2ax. a cancel, x is equal to 54 divided by 2, which is nothing but 27 centimeter is your answer. So 27 centimeter is your answer. Centimeter இருந்தாலும் நம்ம மீட்டர் கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது நம்ம மூணாவது சம் பெருசாக பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், simple question. The radius of innermost orbit of hydrogen atom is 5.3 into 10 power minus 11 meter. What is the radius of third allowed orbit of hydrogen atom is? So radiusக்கு எல்லாமே ஆம்ஸ்ட்ராங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரேடியஸ்க்கு எனக்கு ஃபார்முலா தெரியும். R is equal to 0.53 ஆம்ஸ்ட்ராங் into n square by z. ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் அப்படிங்கிறதுனால z வந்து 1, தேர்ட் ஆர்பிட் கேட்டதுனால 0.53 multiplied by third ஆர்பிட்டுங்கிறதுனால 9 divided by 1, 3 square divided by 1. So 9 into 0.53 will be equal to 4.77 Armstrong. So your option is 4.77 Armstrong. Next question. Calculate the maximum acceleration of a moving car so that the body lying on the floor of the car remains stationary. The coefficient of static friction between the body and the floor is 0.15 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு கார் வந்து இது ட்ராவல் ஆகி போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஏதோ ஒரு பாடி வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ மேக்ஸிமம் ஆக்சலரேஷன், இந்த கார் வந்து எவ்வளவு மேக்ஸிமம் ஆக்சலரேஷனில் போகலாம் ஸோ தட் இந்த ஆப்ஜெக்ட் வந்து நகராமல் இருக்கும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட். ஸோ இந்த ஆக்சலரேஷன் மேக்ஸிமம் ஆக்சலரேஷனில் போகுது, இந்த ஆப்ஜெக்ட் வந்து நகராமல் இருக்கும். ஸோ இங்கே வந்து நம்ம இது போகும்போது சூடோ ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆக்ட் ஆகும், விச் இஸ் நத்திங் பட் MA அப்படின்னு சொல்லிட்டு இந்த எந்த சைடு ஆக்சலரேஷன் இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கு அந்த ஆக்சலரேஷன் இருக்கு, ஃபோர்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சூடோ ஃபோர்ஸ் வந்து இருக்கும். இந்த சூடோ ஃபோர்ஸ் should be equal to இந்த friction F. Okay, the pseudo force should be equal to this friction F. இந்த பாடியோட மாஸ் வந்து நம்ம M அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஓகே, ஸோ the pseudo force MA is equal to, ஏன்னா இது இந்த ரைட் சைடு ஆக்சலரேட் ஆகுதுன்னா ஒரு ஃபோர்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ஃபோர்ஸ் தான் நம்ம சூடோ ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். MA should be equal to frictional force. MA is equal to frictional force is nothing but nu into normal force. Normal force is nothing but mg. இந்த normal force வந்து என்னது mg. nu mg equal to ma. இதில் m கேன்சல் ஆகும். your acceleration a is equal to nu into g. g வந்து 10ன்னு எடுத்துக்கிற சொல்லிட்டாங்க. and coefficient of static friction வந்து 0.15 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாங்க. so 0.15 multiplied by 10, which is nothing but 1.5 meter per second square. ஸோ இந்த கார்னால அதிகபட்சம் 1.5 மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர் ஆக்சலரேஷனில் போனால் இந்த பிளாக் வந்து ஸ்டேஷனரியாக இருக்கும். இதுக்கு மேலே போச்சுன்னா இந்த பிளாக் வந்து நகரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். 10 resistors each of resistance R are connected in series to a battery of EMF E and a negligible internal resistance. Then those are connected in parallel to the same battery. The current is increased by n times. The value of n is அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் ஆர் அப்படிங்கிறது வந்து 10 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சீரீஸில் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு சீரீஸில் கனெக்ட் பண்ணிங்கன்னா 10R அப்படின்னு சொல்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து வரும். சீரீஸில் கனெக்ட் பண்ணால் அப்படியே ஆட் பண்ணிக்கிறது தான். ஸோ அதனால் 10R சீரீஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கிட்டோம். 10R அப்படின்னு சொல்லி இருக்கு. இது வந்து எது கொடுக்குறோம், ஒரு பேட்டரியில் வந்து கொடுக்குறோம். வித் EMF E, இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நெக்லிஜிபிள்னு சொல்லிட்டாங்க, அதனால் அதை நம்ம எடுத்துக்கல. ஸோ இப்போ இதில் போகக்கூடிய கரண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் போகக்கூடிய கரண்ட் I1 வச்சுக்கிடுவோம்.
which is nothing but I1 equal to V by R, that is E by 10R அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, இதை அப்படியே பேரலல் பண்ணுறாங்க, இதே ரெசிஸ்டன்ஸை அப்படியே பேரலல் பண்ணுறாங்க. பேரலல் பண்ணாங்கன்னா உங்கள் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் ரெசிஸ்டன்ஸ், இதே மாதிரி சேம் ரெசிஸ்டன்ஸ் 10 ரெசிஸ்டன்ஸை நீங்கள் பேரலல் பண்ணிங்கன்னா ஆர் 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 அப்படிங்கிறத பேரலல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரே ரெசிஸ்டன்ஸாக கிடைக்கும். இந்த ஒரே ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து R/10 அப்படின்னு சொல்லி இருக்கும். 1/R போட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ், எத்தனை ரெசிஸ்டன்ஸ் பேரலல் பண்ணுறீங்களோ அதை வந்து பேரலல் பண்ண பிறகு அந்த ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை அந்த நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் டு பி பேரல், அதை வந்து டிவைட் பண்ணாலே ஆன்சர் வரும். ஸோ பேரலல் பண்ணிங்கன்னா R/10 கனெக்டட் வித் ஒரு பேட்டரி இ, சேம் பேட்டரி தான் சொல்லுவாங்க, சேம் பேட்டரி. ஸோ இங்கே உங்களுடைய கரண்ட்டு, ஸோ இதில் I2ங்கிற கரண்ட் போகுதுன்னு வச்சுக்கிறோம். E is equal to, sorry, I2 is equal to E divided by R/10. ஸோ இந்த 10R/10, இந்த 10 மேலே போச்சுன்னா 10E by R, R மேலே போச்சுன்னா 10E by R அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. I1 இப்படி இருக்கு, I2 வந்து 10E by R அப்படின்னு சொல்லி இருக்கு. ஸோ இந்த I1 வந்து நீங்கள் 100ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஆன்சர் வந்து நம்ம இன்டூ 100 போட்டு பாருங்கள். இன்டூ 100 போட்டால் தான் உங்களுக்கு வந்து இந்த 10 இதுவும் கேன்சல் ஆகும், 10E by R டெலிவர். ஸோ யுவர் N is 100 times. This is your answer. Next question. A horizontal bridge is built across a river. A student standing on the bridge throws a small ball vertically upwards with the velocity 4 meters per second. The ball strikes the water surface after 4 seconds. The height of the bridge above the water surface is அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஹரிசாண்டல் பிரிட்ஜ் இருக்கு, இப்படி வச்சுக்கோம். ஸோ இப்படி வச்சுக்கணும், நம்மளுக்கு ஹைட் தானே தேவைப்படுது. ஸோ பிரிட்ஜ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம், பில்டிங் மேலே நிற்கிற மாதிரி இமேஜின். இவர் வந்து ஒரு பாலை வந்து என்ன பண்ணுறாரு, பிரிட்ஜ், a student standing on the bridge throws a small ball vertically upwards with velocity 4 meters per second. The ball strikes the water surface after 4 seconds. ஸோ இது மேலே போயிட்டு திரும்ப கீழே இந்த வாட்டர் சர்ஃபேஸ் வர்றதுக்கு டைம் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா 4 seconds எடுத்துக்கிது. ஹைட் ஆஃப் த பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரே ஃபார்முலா, டைரக்ட் ஃபார்முலா, S is equal to UT plus half AT square. கைனமேட்டிக்ஸில் இந்த செக்ஷன் சொல்லியிருக்கிறோம். ஸோ அதை போய் ஒரு ரெஃபர் பண்ணிக்கோங்க புரியலைன்னா. இங்கே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே தூக்கி எறிகிறோம், ஆனால் அது அல்டிமேட்டாக எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே தான் வரும். ஸோ உங்கள் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, அதாவது இந்த ஹைட் ஆஃப் த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வர்றதுனால, கீழே வர்றதுக்கு அப்புறம் நம்ம மைனஸ் சைன் போட்டுக்குருவோம். மைனஸ் ஹச் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி மேலே தூக்கி போடுறோம் அப்படிங்கிறதுனால ப்ளஸ் 4 இன்ட்டு டைம் வந்து 4 seconds ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி 10 எடுத்துக்கிற சொல்கிறாங்க. அது எப்பயுமே நம்மளுக்கு கீழே தான் ஆக்ட் ஆகுது, அதனால -10 இன்ட்டு 4 ஸ்கொயர், அவ்வளோதான். ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரப்போகுது, 16 மைனஸ் 4 ஸ்கொயருங்கிறது வந்து 60, அப்புறம் இந்த 160 divided by 2 வந்து 80 வரும். 160 divided by 2 80 minus h. So minus h is equal to minus 64. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா height of the bridge h is equal to 64 meter அப்படின்னு சொல்லி வரும். So this is your answer. So கீழே வரக்கூடிய குவான்டிட்டிஸ் எல்லாமே நெகட்டிவ் போட்டுக்குருவோம், மேலே போகக்கூடிய குவான்டிட்டிஸ் எல்லாமே பாசிட்டிவ் போட்டுக்குருவோம். இவ்வளோதான் கைனமேட்டிக்ஸ் வெர்டிக்கல் மோஷனே. ஸோ இதையும் கைனமேட்டிக்ஸ் செஷனில் வீடியோஸ் இருக்குது, ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். The net impedance of the circuit will be அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கியூட் வந்து கொடுத்துருக்காங்க, ஏசி சர்க்கியூட். ஸோ நெட் இம்பிடன்ஸ் அப்படிங்கிறதுனாலே நம்ம Z is equal to root of R square plus XL minus XC the whole square அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பண்ணிடலாம், XL XC மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு இதில் அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா XL is equal to omega L. Omega is nothing but 2 pi f L. So 2 into pi into frequency எவ்வளோ அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா 50 ஹெர்ட்ஸ் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ 50
multiplied by inductance ஓட வேல்யூ வந்து 50 by pi milli henry. ஸோ 50 by pi milli henry அப்படிங்கிறதுனால நான் 10 power minus 3 போட்டுக்கிறேன். ஸோ pi கேன்சல், ரிமைனிங் வந்து 2 into 50 into 50 அதுவே வந்து நம்மளுக்கு 2500 into 2 அப்படிங்கிறது வந்து 5000. 5000 into 10 power minus 3 is nothing but 5 henry. ஓகே, அதே மாதிரி xc is nothing but 1 by omega c. 1 by omega c. So 1 by 2 pi fc, which is nothing but 1 by 2 into pi into frequency is 50 hertz into capacitance 10 power 3 by pi. So pi cancel, remaining இருக்கிறதெல்லாம் calculate பண்ணுங்க. 2 into 50ங்கிறது வந்து 100 into 10 power 3 அப்படின்னு சொல்லி இருக்கு. 1 by microfarad. So 10 power 3 into 10 power minus 6 1 போடும். Yes. So 100 into 10 power plus 3 minus 6, so minus 3 அப்படின்னு சொல்லி வரும். So which is equal to 1 by 10 power minus 1 equal to 10. So xc is 10 and xl is 5. Then your z is equal to root of r square, which is nothing but 10 square plus xl 5 minus xc 10 the whole square, which is nothing but root of 10 square அப்படிங்கிறது 100 plus the 5 square ங்கிறது வந்து 25. root 125 is your answer. root 125 இல்லை, அப்போ root 125 என்னன்னு சொல்லி பாருங்க. root 125 is nothing but 5 root 5. 5 root 5. So this is your answer. So simple. XL XC மட்டும் கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சுன்னா நம்மளுக்கு ஈஸியாக கால்குலேட் பண்ணிக்கலாம். இதில் என்ன கவனமாக இருக்கணும்னா இந்த மில்லி ஹென்ரிக்கு 10 பவர் மைனஸ் 3 போடணும், மைக்ரோ ஃபேரடுக்கு 10 பவர் மைனஸ் 6 வந்து போடணும். ஸோ இது ரெண்டும் கரெக்டாக நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். A satellite is orbiting just above the surface of the earth, just above the surface of the earth with the time period t. If d is the density, if d is the density of the earth and g is universal constant of gravitation, the quantity 3 pi by gd represents அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட் வந்து பார்க்குறோம். டைம் பீரியட் ஆஃப் சேட்டலைட் அப்படின்னு பார்க்கும்போது t is equal to root of 2 pi into root of r cube divided by gm அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் above the surface of earth அப்படின்னு சொன்னதுனால இந்த டிஸ்டன்ஸ் ஸ்மாலாக இருக்கிறதுலாம் ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆராக போட்டுக்கலாம். அதாவது ரேடியஸ் ஆஃப் த எர்த் அப்படிங்கிறதுனால, நியர் த சர்ஃபேஸ் ஆஃப் எர்த் அப்படிங்கிறதுனால t is equal to 2 pi root of r cube divided by gm. Okay, so இது ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்து ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுங்க. t square is equal to 4 pi square into r cube divided by gm. இதில் இவங்க டென்சிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துட்டு இந்த ரெப்ரசன்ட் பண்ணணும் கேட்குறதுனால நான் இந்த மாஸை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டியில் எழுத போகிறேன். விச் இஸ் நத்திங் பட் மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். டென்சிட்டி அவங்க டின்னு சொல்லியிருக்காங்க, டி. வால்யூம் வந்து 4/3 பை ஆர் கியூப். ஸோ அதை மட்டும் இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். 4 pi ஸ்கொயர் ஆர் கியூப் டிவைடட் பை ஜி. மாஸுக்கு பதிலாக டி இன்ட்டு 4/3 பை ஆர் கியூப். ஸோ இதில் எதெல்லாம் கேன்சல் ஆகும் பாருங்கள். ஆர் கியூப் கேன்சல் ஆயிரும், 4 கேன்சல் ஆயிரும், பை இந்த பையும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிறது என்னென்னு பாருங்கள். 3 மேலே போயிடும். ஸோ 3 pi by gd அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. ஸோ அவங்க சொன்னதே வந்துருச்சு, 3 pi by gd which is equal to t square. அவ்வளோதான். ஸோ this is your answer. This is your answer. Next question.
two thin lenses of same focal length f, but one is convex and other is concave. When they are placed in contact with each other, the equivalent focal length of the combination will be அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு கான்வெக்ஸ் லென்ஸு அதோட ஒரு கான்கேவ் லென்ஸ் ரெண்டையுமே இப்படி கான்டாக்டில் வச்சுருக்காங்க. ரெண்டோடைய ஃபோக்கல் லென்த்தும் சேம். ஜென்ரலாக நம்ம வந்து கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் வந்து பாசிட்டிவ், இதுக்கு வந்து ஃபோக்கல் லென்த் வந்து நெகட்டிவ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஃபோக்கல் லென்த்தோட காம்பினேஷன் வந்து 1/f net, நம்ம பேரலல் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி எழுதுவோம். 1/f1 plus 1/f2 which is nothing but 1/f plus 1/-f which is equal to 0. So 1/f net equal to 0. அப்போ f net equal to 0 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு infinity. 1 divided by 0 வந்து infinity. So net focal length will be infinite. Okay, இந்த 0 பார்த்தோம் டக்குன்னு 0 போட்டுருவோம், but it's not 0. Infinite is your answer. Next question. Again semiconductors question. So for the following logic circuit, the truth is, the truth table is அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் இருக்குது, அந்த வீடியோஸில் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இன்புட்ஸ் வந்து கொடுத்து செக் பண்ணிக்கலாம். அதாவது 0 0 அதுக்கடுத்து அதுக்கு என்ன அவுட்புட் வருது, 0 1க்கு என்ன வருது, 1 0க்கு என்ன வருது, 1 1க்கு என்ன வருது, அப்படி பார்த்தாலே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லாட்டி டிமார்கன்ஸ் தியரம் படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே வெளியில் வரக்கூடிய அவுட்புட் வந்து ஏ பார், இங்கே வரக்கூடியது வந்து பி பார், நாட் கேட்டில் வந்ததுனால. ஓகே, அதை வந்து நம்ம நேண்ட் கேட்டில் கொடுக்குறோம். நேண்ட் கேட்டில் கொடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஏ பார் டாட் பி பார் த ஹோல் பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை டிமார்கன்ஸ் தியரம் படி சால்வ் பண்ணோம்னா ஏ பார் பார் ப்ளஸ் பி பார் பார், இந்த டாட் வந்து ப்ளஸ்ஸாக வந்து மாறி ஏ பார் பார் அப்படிங்கிறது வந்து ஏ ப்ளஸ் பி. A plus B is nothing but OR gate. OR gateல நீங்கள் 0 0 0 1 1 0 1 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது மட்டும்தான் 0 வரும், மற்ற எல்லா அவுட்புட்டும் 1 வரும். ஸோ ஃபஸ்ட் இது மட்டும் 0, மற்றதெல்லாம் 1 அப்படிங்கிறது ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். அப்படி இல்லாட்டி நீங்கள் டேரெக்டாக இங்கே 0 0 0 1 1 0 1 1 கொடுத்து பார்த்துருங்க. இந்த டிமார்கன் தியரம் வந்து குழப்பம், அதனால் நீங்கள் இது மட்டும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்கான வீடியோஸும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். A very long conducting wire is bent in a semicircular shape from A to B as shown in the figure. The magnetic field at a point P for steady current configuration is given by அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எகெயின் இது வந்து இந்த பாயிண்ட் பியில் தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபைனைட் கண்டக்டர். இந்த இன்ஃபைனைட் கண்டக்டரில் ஒரு பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூ நாட் ஐ பை 4πr அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, ஸோ அது எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இது வந்து நம்ம ரைட் ஹேண்டு தம்ப் ரூல் வச்சு பார்ப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் வந்து இப்படி ஹோல்டு பண்ணணும். உங்கள் ஹேண்டை வந்து இப்படி ஹோல்டு பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, சரியா வரல, இருங்க. 4πr இந்த மாதிரி ஹோல்டு பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கரண்ட் போகிற டைரக்ஷனில் நீங்கள் வந்து இந்த ஹேண்டை கொண்டு போய் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த பக்கம் போகுது அப்படிங்கிறது தெரியும். ஸோ கரண்ட் வந்து அதாவது உங்கள் தம்பு வந்து கரண்ட் போகிற டைரக்ஷனில் இருக்கணும். ஸோ கரண்ட் போகிற டைரக்ஷனில் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ட் இப்படி வந்து உள்ளே போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த பாயிண்ட் பியில் வந்து உள்ளே போகுது அப்படிங்கிறது கணக்கு. அப்போது இந்த சைடு உள்ளே போகுது. ஓகே, அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரண்ட் வந்து வெளியில் போகுது. ஸோ இந்த டைரக்ஷன்ஸ் எல்லாம் நான் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கிறேன், அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். மேக்னெட்டிக்ஸில் லாஸ்ட்டாக வீடியோவில் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் வந்து கரண்ட் போகிற டைரக்ஷனில் வச்சிங்கன்னா உங்களுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எகெயின் திரும்ப உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இது ரெண்டுமே நியூ நாட் பை 4πr தான். நியூ நாட் ஐ பை 4πr, இதுவும் நியூ நாட் ஐ பை 4πr ப்ளஸ் இன்னொரு ஒரு செமி சர்க்குலர் கண்டக்டர் இருக்கு. ஸோ இதில் நம்ம வந்து எப்படி நம்ம ஃபிங்கர்ஸ் வந்து கரண்ட் டைரக்ஷனில் வச்சோமோ, தம்பு வந்து கரண்ட் டைரக்ஷனில் வச்சோமோ, இங்கே வந்து இந்த சர்க்குலர் கண்டக்டருக்கு மட்டும் உங்களுடைய ஃபிங்கர்ஸ் வந்து இந்த கரண்ட் டைரக்ஷனில் வந்து வச்சிடணும். அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வெளியில் வர மாதிரி. ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கிறேன், அதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஸோ இதனால் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு B1, இதனால் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு B2, இதனால் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு B3. இந்த B1 + B2 வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நியூ நாட் பை 2πr வரும். இதையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ நாட் ஐ பை B1 + B2, ஏன்னா ரெண்டுமே உள்ளே தான் போகுது, அதனால் B1 + நியூ நாட் ஐ பை 2πr அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி இந்த சர்க்குலர் இதனால வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இது வந்து என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூ நாட் ஐ பை 4r அப்படின்னு சொல்லி வரும். நியூ நாட் ஐ பை 4r. ஸோ இதில் இதுதான் வந்து கிரேட்டராக இருக்கும், ஏன்னா அது 2πங்கிறதுனால நம்மளுக்கு இந்த வேல்யூ டினாமினேட்டரில் அதிகமாக இருக்கிறதுனால இதுதான் கிரேட்டராக இருக்கும். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நியூ நாட் ஐ பை 4r மைனஸ் நியூ நாட் ஐ பை 2πr. ஸோ இதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து வந்துடும். அதே மாதிரி இதில் நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா எது அதிகமாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா நியூ நாட் ஐ பை 4r தான் அதிகமாக இருக்குது. 4r வந்து வெளியில் வருது, பாயிண்டட் அவே ஃப்ரம் த பேஜ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பாயிண்டட் அவே ஃப்ரம் த பேஜ்னா ரெண்டு ஆன்சர் இருக்குது நம்மளுக்கு, அதில் இந்த ஆன்சர் தான் வரும். நியூ நாட் ஐ பை 4r காமனாக எடுத்துட்டோம்னா இந்த ஆன்சர் தான் நமக்கு. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, இந்த டைரக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இப்போ இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கில் பண்ண முடியல, பட் இந்த டைரக்ஷனில் எப்படி அசீவ் பண்ணுங்கிறத வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்கேன், அதோட ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Again formula. The resistance of platinum wire is 0 degrees Celsius, where at 0 degrees Celsius is 2 ohm and 6.8 ohm at 80 degrees Celsius. The temperature coefficient of the resistance of wire is அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க, 0 டிகிரி செல்சியஸில் நம்மளுக்கு 2 ஓம் இருக்குது, 80 டிகிரி செல்சியஸில் நம்மளுக்கு வந்து 6.8 ஓம் வந்து இருக்குது. ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா, அதாவது டெம்பரேச்சர் பொறுத்து மாறும்போது R2 is equal to R1 1 plus alpha del T சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ இங்கே R2 அப்படிங்கிறது வந்து இந்த 6.8 ஓம், R1ங்கிறது வந்து 2 ஓம், 1 plus alpha del Tங்கிறது ரெண்டு டெம்பரேச்சரோட டிஃப்ரென்ஸ், which is nothing but 80. ஓகே, ஸோ இதை அப்படியே கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஸோ 2ஆல் டிவைட் பண்ணிடுங்க. 3.4 equal to 1 plus 80 into alpha. So 2.4, 1 கழிச்சிட்டோம்னா 2.4 equal to 80 into alpha. Alpha is equal to 2.4 divided by 80, which will be equal to 3 into 10 power minus 2 அப்படின்னு சொல்லி வரும். 3 into 10 power minus 2 degree per degree Celsius. So இதுதான் உங்களுடைய ஆன்சர். ஆன்சர் 2. ஓகே, next question. The electric dipole is placed as shown in the figure. The electric potential in 10 square volt அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 10 square volt கால்குலேட் பண்ணணும். At point P due to dipole is அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ நம்ம நார்மலாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், இது வந்து டைபோல் ஆக்சிஸ்லேயே இருக்குது அப்படிங்கிறதுனால நார்மலாக வந்து டைபோல் இந்த இடத்துல பொட்டன்ஷியல் V is equal to KP by R square அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா நம்ம இங்கே யூஸ் பண்ணக்கூடாது. ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த ஃபார்முலா எப்போ யூஸ் பண்ணணும், ஒன்லி ஃபார் ஷார்ட் டைபோல்ஸ், சின்ன டைபோலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைபோல் வந்து பெருசாக காமிச்சிருக்காங்க, அதாவது 6 சென்டிமீட்டர் இருக்குது டைபோல்லேருந்து. இங்கே உங்கள் பாயிண்ட் அண்டர் கன்சிடரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டைபோல்லேருந்து ஒரு 2 சென்டிமீட்டரில் தான் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ டைபோல் வந்து பெருசு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே நம்ம நார்மலாக பொட்டன்ஷியல் தான் கால்குலேட் பண்ணணும். ஓகே, அதை எப்படி கால்குலேட் பண்ணுறது, V is equal to பொட்டன்ஷியல் ஃபார்முலா வந்து KQ by R. KQ by R. ஸோ ஃபஸ்ட்டு இதனால எடுத்துக்குவோம், இதுக்கான டிஸ்டன்ஸ் இந்த பாசிட்டிவ் சார்ஜ்னால் எடுத்துக்கிறோம். இதுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 3 போயிடுச்சுன்னா 2. ஸோ KQ by
2 into 10 power minus 2 minus இந்த kq ஏன் மைனஸ் போட்டோம்னா மைனஸ் சார்ஜ் இருக்கிறதுனால மைனஸ் kq இல்லை எப்படி கூட போட்டுக்கோங்க ப்ளஸ் a into minus q a into minus q இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ப்ளஸ் 2 சென்டிமீட்டர் 8 into 10 power minus 2. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா kq into 10 power இதை 2 எல்லாம் மேலே கொண்டு போனீங்கன்னா 10 power 2 equal to 1 by 2 minus 1 by 8 which is equal to kq into 10 square 3 by 8 which is equal to 3 by 8 kq. ஓகே, இந்த 10 power 2ல அவங்க கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால 10 power 2ல கால்குலேட் பண்ணோம்னா 3 by 8 kq is your answer. So your answer is fourth option 3 by 8 kq. This is your answer. Next question. In the figure shown here, what is the equivalent focal length of the combination of lenses? Assume all layers are thin அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம ஃபார்முலா 1 by f1 is equal to new lens by new medium, அதாவது surrounding medium minus 1 into 1 by r1 minus 1 by r2 அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை நம்ம 3 லென்ஸாக எடுத்துக்கிறணும். அதாவது இந்த லென்ஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் f1, இந்த லென்ஸ் ஃபோக்கல் லென்த் f2 அண்டு இந்த லென்ஸ் வந்து ஃபோக்கல் லென்த் f3 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறணும். ஸோ இதில் இந்த 2 லென்ஸும் சேம் தான். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் கால்குலேட் பண்ணுவோம். 1 by f1 இந்த இது கால்குலேட் பண்ணுவோம். இதில் மீடியம் வந்து நம்மளுக்கு ஏர் மீடியம் தான். ஸோ அதனால் இது வந்து நம்மளுக்கு 1 தான் வரப்போகுது. ஸோ 1 by f1 ஈக்குவல் டு நியூ லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 1.6 கொடுத்துருக்குறாங்க. 1.6 minus 1 இன்ட்டு இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்ஃபேஸ் இந்த சர்ஃபேஸ் தான். அதாவது இப்படி இருந்துச்சுன்னா இந்த சர்ஃபேஸ் வந்து 1ன்னு சொல்லுவோம், இந்த சர்ஃபேஸ் வந்து 2ன்னு சொல்லுவோம். இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் R1 பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் ரைட் சைடில் தான் இருக்கும். அதே மாதிரி R2 அதனோட ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் லெஃப்ட் சைடில் வரும், அது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பிளேனு இன்னொரு சைடு கர்வ்டாகவும் இருக்குது. அப்போ இங்கே வந்து இதுக்கான ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி 1 by infinity மைனஸ் R2 அப்படிங்கிறது வந்து இந்த ரைட் சைடில் இருக்கு, இப்படி வரப்போகுது. ஸோ விச் இஸ் ப்ளஸ் இதுக்கான ரேடியஸ் கர்வேச்சர் R2 வந்து 20 சென்டிமீட்டர் அப்படின்றாங்க, ப்ளஸ் 20. ஓகே, ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 1 by f1 ஈக்குவல் டு 1.6 மைனஸ் 1 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு 0.6. அப்புறம் இங்கே வந்து உங்களுக்கு இது 0, இது மைனஸ் 1 by 20 அப்படின்னு சொல்லி இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு 0.6 மைனஸ் 0.6 by 20 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதே தான் இந்த லென்ஸுக்கு வரப்போகுது, இந்த f3க்கும் இதே தான் வரப்போகுது. ஸோ இப்போ f2க்கு மட்டும் கால்குலேட் பண்ணுவோம். f2 1 by f2 is equal to 1 by f2 is equal to 1.5 minus 1 radius of curvature இந்த சைடு R1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ்ல தான் வரும். ஸோ 1 by 20 மைனஸ் அடுத்து R2 இது வந்து நெகட்டிவ்ல வரப்போகுது 1 by minus 20. ஸோ 0.5 multiplied by 2 by 20 which is equal to 1 by 20 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இது ஒரு 1 by 20, இது ஒரு minus 6 by 20. ஸோ அதே தான் அடுத்ததுக்கு வரப்போகுது. ஸோ net focal length 1 by f is equal to 1 by f1 plus 1 by f2 plus 1 by f3 which is equal to minus 0.6 by 20 plus 1 by 20 minus 0.6 by 20. ஸோ இதெல்லாம் நீங்கள் காமனாக எடுத்து கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக மைனஸ் 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி வரும். மைனஸ் 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது வரும். ஸோ ஒரு ஆன்சர் இஸ் minus 100 centimeter. Okay, next question. A wire carrying a current I along a positive x-axis has length L. It is kept in magnetic field B equal to the magnetic field. The magnitude of magnetic force acting on the wire is அப்படின்றாங்க. ஸோ அப்போ ஒரு வயர் வந்து இப்படி எக்ஸ் ஆக்சிஸில் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுருக்காங்க. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பி வெக்டர் என்னங்கிறத கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் கரண்ட் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் தான் வந்து ஃப்ளோ ஆகுதுன்றாங்க. ஐங்கிற ஒரு கரண்ட் கேபிட்டல் ஐ, இதனுடைய லென்த் வந்து பார்த்தீங்கன்னா எல் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரியா? இப்போ ஃபோர்ஸ் மேக்னிடியூட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆக்டிங் அந்த வயர் இஸ்
அப்படிங்கிறாங்க. F is equal to I into L vector cross B vector. ஸோ இங்கே L வந்து நம்மளுக்கு I கேப்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆஸ் எ லென்த் L kept along x axis அப்படின்னு சொன்னதுனால L வந்து நான் I கேப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கேபிட்டல் L கூட போட்டுக்கிறோம். ஸோ I multiplied by L into I cap multiplied by B க்கு பதிலாக 2I cap plus 3J cap minus 4K cap minus 4K cap. ஸோ இதை நீங்கள் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து Li into I cap cross I cap வந்து உங்களுக்கு 0 ஆயிரும். ப்ளஸ் அதுக்கடுத்து 3IL இந்த ஐயையும் சேர்த்துக்கணும். IL I cap cross J cap is nothing but K cap. அதுக்கடுத்து 4IL minus 4IL into I cap cross K cap which is nothing but minus J cap is equal to 3IL K cap plus 4IL J cap. இதில் IL இப்போ ஃபோர்ஸ் வந்திருக்கு. இதுக்கு மேக்னிடியூட் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரூட் ஆஃப் 3IL ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4IL த ஹோல் ஸ்கொயர். ஸோ 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 25. அதுக்கு ரூட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 அப்படின்னு சொல்லி வரும். 5IL. This is your answer. So 5IL is your answer. Okay. Next question. And the last one. The xt graph of a particle performing simple harmonic motion is shown in the figure. The acceleration of the particle at t is equal to 2 seconds. So acceleration simple harmonic motion A is equal to minus omega square x அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அண்ட் இங்கே ஒமேகா வந்து நான் கண்டுபிடிக்கணும். ஒமேகா இஸ் நத்திங் பட் 2 π by t அல்லது 2 π f அப்படின்னு சொல்லலாம். டீங்கிறது வந்து டைம் பீரியட் ஆஃப் த சைக்கிள். ஸோ டைம் பீரியட் ஆஃப் த வேவ் ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு எவ்வளோ நேரம் எடுக்குதோ அதுதான் வந்து டைம் பீரியட். ஸோ ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் அப்படின்னா 0லேருந்து பாசிட்டிவ் போயிட்டு 0 வரணும், திரும்ப நெகட்டிவ் போயிட்டு 0 வரணும், திரும்ப இதே தான் ரிப்பீட் ஆகும். ஸோ இதுதான் ஒரு கம்ப்ளீட் சைக்கிள். இந்த கம்ப்ளீட் சைக்கிளுக்கு எடுத்துருக்கக்கூடிய நேரம் வந்து பார்த்தீங்கன்னா 8 செகண்ட்ஸ். அப்போது omega is equal to 2 pi by 8 which is nothing but pi by 4. pi by 4. So acceleration அவங்க கேட்குறாங்க. acceleration A is equal to minus omega க்கு பதிலா pi by 4 the whole square into x which is nothing but minus pi square by 16. x வந்து நம்மளுக்கு 1 மீட்டர் அப்படின்றாங்க. அதிகபட்சம் x வந்து நம்மளுக்கு 1, அதாவது peak value into 1. So which is nothing but minus pi square by 16 meter per second square. So இங்கே இந்த மைனஸ் வந்து எடுத்துக்கணும், ப்ளஸ் வந்து மாற்றி போட்டுறக்கூடாது. ஓகே. ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவாக தான் இருக்கும் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ 50 questions completed. ஸோ we are planning for ஒரு 1 year long ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ June 1st நம்ம வந்து 1 year long ப்ரோக்ராம் ஃபார் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஃபிசிக்ஸ் மட்டும் கண்டக்ட் பண்ணுறோம். அது வந்து த்ரூ ஆன்லைன் மோடு தான் இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து அந்த ஆப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இயர் லாங் ப்ரோக்ராம் தான். June 1st ஆரம்பம். மோஸ்ட்லி நம்ம வந்து டிசம்பருக்குள்ளே எல்லா போர்ஷன்ஸும் வந்து முடிச்சிடலாம். டிசம்பருக்குள்ளே முடிச்சிட்டோன்னா அடுத்து நீங்கள் Jan to March வரைக்கும் ரிவிஷன் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் டில் மே வரைக்கும், அதாவது அடுத்த நீட் எக்ஸாம் வரைக்குமே உங்களுக்கு ஆப் வந்து கோர்ஸ் வந்து அவைலபிளாக தான் இருக்கும். ஸோ எப்போ வேணால் நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து ஆக்சஸ் பண்ணி எடுத்து படிச்சுக்கலாம். ஓகே. ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆப்பை வந்து கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ.